ஹாய் ஹாய் லாரா. ஹாய் ஜனனி. ஹாய் ரமேஷ். வணக்கம் யோசினி, ஃபர்சானா, சாண்டி ஐயா வணக்கம். ஹாய் ஆதி, ரமேஷ், ஜனனி குட் ஈவினிங். ஜனனி ஜனனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நார்மல் ஜனனி ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, இன்று 14th சாப்டர், எனக்கு வரவே செய்யாத சாப்டர். எப்படியோ அங்கே படித்து இங்கே படித்து உங்களுக்கு கஷ்டமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கேன். ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக நொறுக்கிட்டப்பா, சூப்பர்ப்பா. எவ்வளோ மார்க்ப்பா வரும்? ஒரு 90 மேலே மட்டும் சொல்கிறா, 45+ சொல்கிறா. விக்னேஷ் ஹாய். சாரா ஹாய். ஹாய் லக்கி பிசிஎம். இன்னைக்கு எல்லாம் சேர்த்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 12th பிடிஎஃப்லாம் எங்கே வாங்கணும்? புரியலையே. 12th பிடிஎஃப்லாம் எங்கே வாங்கணும்னா புரியலப்பா. ஜனனி என்ன கேட்குறீங்க? 12th பிடிஎஃப்னா ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். ஃபிஃப்டி அவுட் ஆஃப் 45. புரியல. 45 அவுட் ஆஃப் 50டா? மாற்றி சொல்கிறடா நீ. டைம் இல்லையா? ஐயா, இந்த வார்த்தை மட்டும் யார்கிட்டையுமே சொல்லாதீங்கப்பா. டைம் இல்லைன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கப்பா. இட்ஸ் வெரி 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 ராங். சரியா? ஏன்னா நான் ரொம்ப பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை மட்டும் சொல்லாதீங்க, ரொம்ப கடுப்பாயிருவாங்க. எதிர்த்து உள்ளவர்கள் டீச்சராக இருந்தால். பிடிஎஃப் தர்றது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான்ப்பா. வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ண முடியலப்பா. தலை ஒரு 7:10 ஸ்டார்ட் பண்ணலாமா? 7:10 கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கணுமா? அன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எப்படியெல்லாம் ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ, எப்படிலாம் லிங்க் வச்சு படிக்க முடியுமோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். நான் படிக்கும்போது கூட எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன்னு தெரில. எவ்வளோ இல்லை, சத்தியமாக 14-15 நான் தொடவே இல்லை. சரி, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். ஓகே. இன்பநிதியா? அப்படின்னா யாருப்பா? என்னப்பா நம்ம தான்ப்பா. ஏனர் என்ன கேட்குறீங்க? என்னப்பா கேட்குறீங்க? அண்ணா எப்போனா கெமிஸ்ட்ரியில் படித்து சென்டம் எடுக்கணும்? எப்போ கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கணும்னா நீ எப்போனா எடுக்கலாம்டா. ஐயோ, அது சர்ப்ரைஸு. இன்றைக்கி கேட்டால் எப்படி? ஹாய் குட் ஈவினிங் அனு. காவியா ஹாய். இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டீங்க. கட் ஆஃப் எவ்வளோ உங்களோடது? என்னோடது 182பா. 182. ஓகே. ஒய் லைவ் ஷார்ட்ஸ் வீடியோவாக வருது? ஒய் லைவ் ஷார்ட்ஸ் வீடியோவாக வருதா? புரியலையே. ஓ அதுவா தலை? எல்லாம் ஒரு முன்னேற்றத்தின் பாதை தான். என்ன பார்க்க போகிறோம்? நீங்கள் எல்லாம் ஆசையாக கேட்ட 12th சாப்டர் புக் பேக் மற்றும் புக்கின் இம்பார்ட்டன்ட் எடுத்து வந்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ருக்டோஸ் இருக்குது. முடிஞ்ச அளவு முடிக்கலாம். சரியா? நாளைக்கு நோ லைவ். ஓகே, டுமாரோ வெனஸ்டே ரைட்? ஓகே 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 ஆதி. டுமாரோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஐயோ டே எல்லாரும் ஒரு நாள் ஒன்று சொல்கிறீங்களா? நான் என்னடா பண்ணுறது? 12th மார்க் எவ்வளோ அண்ணா? நானாப்பா, நான் 553பா. காலேஜ் தலை? ஆமாப்பா காலேஜ்லையா? நாளைக்கு எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மட்டும் சப்மிட் பண்ண வேண்டியிருப்பா. வெனஸ்டே கெமிஸ்ட்ரி 99 அவுட் ஆஃப் 100. ஒரு கிட்டப்பா. நானே 99 எடுத்ததில்லை, 100 எடுத்திருக்கேன். நான் 99 எடுத்ததில்லை. என்ன பார்க்க போகிறோம்? 14th சாப்டர் சொன்னனே. நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமா? அடே 14th சாப்டர் இருக்குதாடா? ஹலோ 12th பிரதர்ஸ் ஆல் ஆர் ரெடி? யா பப்ளிக் எக்ஸாம். விச் காலேஜ் தலை? பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. எனக்கு யாரோ
இன்னைக்கு நான் நாளைக்கு தான்ப்பா வர மாட்டேன். அது கூட ஃபர்ஸ்ட் டிவிஷன் சூப்பர், வாழ்த்துக்கள். என்னால் என்ன சொல்கிறேன்னு தெரில, வேறு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. ஆமாப்பா இன்ஜினியரிங் சூப்பர். லக்கி பிசிஎம் 94. நாளைக்கு கெமிஸ்ட்ரி மிட்டம் எக்ஸாம். ஓகே. டுடே சேட்டன் எர்த்துன். இன்னைக்கு பக்கத்தில் உள்ள ஜூபிட்டர் போயிடும். ஹாய் ஜெஸ், வந்து விட்டீர்களா? வாங்க. நம்ம தான் ஏனர். என்னப்பா கேட்குற? ப்ளீஸ்னு போட்டிருப்பேன், எனக்கு கமெண்ட் நான் பார்க்கலையா? ஹலோ, என்னப்பா ரெடியான்னு கேட்குறீங்க? ஸ்டில் செகண்ட் மிட்டம். நியூ ஸ்டூடெண்ட் யாருப்பா? ஜஸ்ட் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டா? என்னது இது கொடுமை. 24th மேக்ஸ் எக்ஸாம் அண்ணா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம்ப்பா. சரியா? ஆப்லன்னு வருது, நான் மென்டரிங் பண்ணதுனால ஆப்னு சொல்லி வருது. சரியா? ஜூபிட்டர் ஏண்ணா? ஜூபிட்டர் ரொம்ப கேசியஸாக இருக்குதா, அதனால தான் அங்கே வந்துட்டேன். மை ஹவுஸ் இன் சாட்டன் ப்ரோ, டுமாரோ ஜூபிட்டர். ஓகே வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க. மேக்ஸ் லைவ் எப்போ தலை? நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் எடுக்கிறேன்னா நான் நாளைக்கு விளையாட்டி உங்களுக்கு மேக்ஸில் தானே இருக்கணும். என்ன அது, அவ்வளோதான். சாண்டி உனக்கு எதுலப்பா? கெமிஸ்ட்ரியில் சொல்கிறியா? கெமிஸ்ட்ரியில் செகண்ட் மிட்டம் மட்டும் போடு, நான் சொல்லிடுறேன் 5 சர்றன்னு. நீ எப்போ ஜூபிட்டரில் இருக்க ப்ரோ? இப்போ ஜூபிட்டர், ஆமாம் ஜூபிட்டரில் தான் இருக்கிறேன். சரி செகண்ட் மிட்டம் தானே. 5th சாப்டரில் வெர்னர் தியரி விபி தியரி 2 இதில் 1 இருக்குது. சரியா? அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா 9th சாப்டரில் கோல்ராஸ் லா, ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, அப்புறம் ரெஸ்ட் ஈக்குவேஷன். சில பேருக்கு டேனியல் செல் கேட்டன்றாங்க, அது எனக்கு பயமாக இருக்குது. நீ அதை கூட விட்டுடா, அது பெருசாக இருக்கும். ஃபியூயல் செல். ஓகே, அது படிச்சிருவியா? அப்படியே 13 சாப்டர் போனீங்கன்னா ஹவு யூ டிஃபரன்ஷியேட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்சரி அலிஃபேக்டிக் கமின்ஸ். அந்த கொஸ்டின் ஒன்று, அப்புறம் நம்ம சொல்லிக் கொடுத்த ரியாக்ஷன்ஸ், இதை மட்டும் படிச்சினாலே 5 மார்க் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலாம். சரியாப்பா? ஹாஃப் எலி கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எப்போ? கம்மிங் சூன். ஓகே, கம்மிங் சூன். ஓகே, எல்லாமே கம்மிங் சூன். நானும் அங்கே தான் ப்ரோ, தெரியுமா? சாரி, நீங்கள் ரொம்ப தூரம் தள்ளி நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அனு வாட்ச் பண்ணுவீங்களா? சரி ஓகே, போகலாமா? சரி ஓகே, போயிட்டு வாடா. நான் ஜூபிட்டரில் நேற்று ஒரு இடத்துல கல் விழுந்துச்சுல, அங்கே அந்த இது பக்கத்தில் இருக்கேன்ப்பா. அஸ்லாம் வணக்கம். போகலாமா? லெட்ஸ் கோ. டைம் இஸ் கோயிங் டு வரப்போகுது. அதான்ப்பா, நேற்று ஒரு இடத்துல 4 கல் விழுந்துச்சா, அந்த 4 கல்லில் ஒரு கல் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் விழுந்துச்சு. சரி போகலாமா? ஓகே, டைம் இஸ் அப். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Starting from book backs. What type of linkages hold together monomers of DNA? சரியா? இதில் என்னென்ன பாண்டு வச்சு டிஎன்ஏலாம் ஒன்று சேர்ந்துருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சிம்பிளாக சொல்லிடுவேன். ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங்னா வீக் பாண்டிங். இப்போது டிஎன்ஏல உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் திறந்து பார்த்தா தானே அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் திறந்துட்டு அது வெல்க்ரோ மாதிரி பூட்டிட்டு மறுபடியும் திறந்துக்கலாம். அதுதான் ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த பாண்டிங்னா போஸ்போடீஸ்டர். இது எனக்கு ஸ்பெல் பண்ண வரல. இந்த பாண்ட்னா வெரி வெரி ஸ்ட்ராங் பாண்ட். இவரை உடைக்கவே முடியாது. ஹைட்ரஜன் பாண்டிங் எதுக்கு? வெல்க்ரோ மாதிரி அப்படியே திறந்துட்டு உள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எடுத்துட்டு மறுபடியும் போட்டிடும். டிஎன்ஏல இருந்தானே இது இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு 7ஆம் அறிவில் பார்த்துருப்பீங்கல்ல. போஸ்போடியர் பாண்ட்ஸ்னா அது ஸ்ட்ராங் பாண்ட், அதை உடைக்கவே முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். பிட்வீன் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ் ஹவெவர் த நியூக்ளியோய்ட்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை போஸ்போடியர் அந்த பாண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, யார் யாருக்கு புரிஞ்சுது, யார் யாருக்கு புரியலை? கமான், புரிஞ்சுதா புரியலையா? மறுபடியும் சொல்லணுமா? வெல்க்ரோ இது அப்படியே ஃபெவிக்விக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.
ஹைட்ரஜன் பாண்டிங்னா வெல்க்ரோ. போஸ்போ பாண்ட்னா இதுப்பா. புரியலையா? நம்ம தான்ப்பா ஏனர், புரியலையா? சொல்லிடுறேன்ப்பா. இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னா அது வந்து வெல்க்ரோ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டிடா, வெல்க்ரோனா அதான்டா. ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி தெரியும்ல, அதான் அதே தான். அப்படியே இப்போது வெல்க்ரோவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நம்ம உடம்புல செலுத்திடும். சரியா? இப்போ டிஎன்ஏல நான் ஹைட்டாக இருக்குன்னு அதனால தான் ஹைட்டாக இருக்கிறேன், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹைட்டாக இருக்கனால தான் நானும் ஹைட்டாக இருக்கேன், அவ்வளோதான். சிம்பிள். அந்த டிஎன்ஏ ஓப்பன் பண்ணி ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஓப்பன் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு மறுபடியும் பூட்டிடுவாங்க. சரியா? அதான் வெல்க்ரோ. இதுவே போஸ்போடியர் அந்த பாண்டு அப்படியே என்ன பண்ணாலும் அவரை உடைக்க முடியாது. அதனால தான் அவர் இதுவும் அதுக்கும் உள்ள வித்தியாசம், அவ்வளோதான். ஓகேவா? ஆமாப்பா, ஒட்டிக்கோ அந்த தானேப்பா வெல்க்ரோ தானேப்பா இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ்னாலே உங்களுக்கு தெரியும்ல, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எப்படி சொல்கிறது? காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ்னா ஏதாவது இது பேஸ் வச்சுக்கோங்கப்பா. எனக்கே சர்ரு ஞாபகம் வர மாட்டேங்குது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். அதே தான். ஓகே, அப்படியா? எனக்கு தெரியாதுப்பா. மெட்டீரியல்ஸ் எங்கே டவுன்லோட் பண்ணுறது? எந்த மெட்டீரியல்ஸ் வேணும்? ஓகே, போயிடலாமா? ஓகே, இப்போ அடுத்த இது போயிடலாமா? Give the difference between primary and secondary structure of proteins. Primary, secondary na simple தான். The relative arrangement of amino acids in the polypeptide chain. Wait. நானே தப்பு பண்ணுவேன் தான். 14 சாப்டரில் தப்பு பண்ணுவேன் தான் எழுதி கொண்டு வந்துருக்கேன். சரியா? வந்துட்டு ஓகே, எழுதி கொண்டு வந்திருக்கேன். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரக்சர். ஓகே, செகண்டரி ஸ்ட்ரக்சர்னா அப்படியே ஜிக்ஸாக்காக இருக்குமா, அதுதான் என்னது செகண்டரி ஸ்ட்ரக்சர். இதுதான் சொன்னாங்க. சரியா? இப்போது இது ரெண்டுக்கும் உள்ள கீ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சாப்பா? ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரெயிட்டாக இருப்பார், இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர்னா ஜிக்ஸாக்காக இருப்பார். ஓகே, இது புரிஞ்சுதுல? என்ன பண்ணுற? நான் ஒன்றுமே பண்ணலடா. நீ வந்துட்டீல, இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாதா. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து போயிடலாமா? இது ஸ்ட்ரெயிட்டு, அது ஜிக்ஸாக். ஓகே, இது உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அமினோ ஆசிட்ஸ் இன் பாலிபெப்டைட் செயின். பாலிபெப்டைட் செயின்னா என்ன? அது முதல்ல பாலினா என்னன்னா ஒரு இது நிறையா. ஓகேவா? பாலினா நிறையா, மோனோனா 1, டைனா 2, அந்த மாதிரினா பாலினாமியல் படிச்சிருக்கீங்கல்ல. பாலினா நிறையா. ஓகே, பாலினாமியல்ற மாதிரி பாலினா நிறையா. பெப்டைன்னா பைப் மாதிரி. ஓகேவா? இந்த ஒரு பாண்டு, பைப் பாண்ட் மாதிரி. பாலிபெப்டைட் செயின் நிறையா பாண்டு உள்ள செயின். ஓகேவா? அதுதான் இது. அதெல்லாம் இதில் சொல்கிறாங்க, பிரைமரி ஸ்ட்ரக்சரில் சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, இந்த பக்கம் வந்தோம்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் இந்த பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம்ஸ் ஹைலி ரெகுலர் ஷேப். அது என்னது? என்ன சொன்னேன்? ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர். ஒரு மாதிரி என்ன ஜிக்ஸாக்னாலும் நீங்களே வச்சுக்கோங்க, நான் இங்கே கொஞ்சம் தப்பாக வரைகிறேன். ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? மின்னல் ராஜா, சாரிப்பா. பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ புரோட்டீன் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த அமினோ டெர்மினல் end to the carboxy terminal end. பிரைமரி எங்கிறது? அமினோ டெர்மினல் டு த கார்பாக்சில் டெர்மினல் end. அமினோனா NH. ஓகே, உங்களுக்கு தெரியும். கார்பாக்சில்னா COO. அவ்வளோதான். ஓகே, இது எதுக்கு? பிரைமரி ஸ்ட்ரக்சருக்கு. Substructures are formed through the hydrogen bond between the carboxyl oxygen and the neighboring amino hydrogen. இதில் என்ன சொல்கிறாங்க? அது வந்து கார்பாக்சில் டெர்மினல் எண்டு. இங்கே கார்பாக்சில் ஆக்சிஜன் COO மைனஸ் இருக்குமா, அந்த ஆக்சிஜனும் நெய்பரிங் இதுக்கு பக்கத்தில், அமினோவுக்கு பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா, அந்த ஹைட்ரஜனை தான் சொல்கிறாங்க. ஓகேவா?
அப்படியாப்பா, சாரி, நான் ரொம்ப வீக் இதில். இதையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எடுத்து வந்துருக்கிறேன். ரொம்ப பேர் கேட்டதுனால தான் எடுத்து வந்துருக்கிறேன். இல்லாட்டி நான் பேசாண்டி ஃபஸ்ட்டு சாப்டர் தான் நேற்று வரைக்கும் முடிவில் இருந்தேன். ஓகேவா, நீங்கள் கேட்கவும் தான் இன்றைக்கி கிளாஸை கட்டடிச்சு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்ன பாபா ஓகே, புரிஞ்சுதுல? சூப்பர். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதுலப்பா? நேம் த விட்டமின்ஸ் வாஸ் டெஃபிஷியன்சி காஸ் ரிக்கெட்ஸ். அச்சோ, ரிக்கெட்ஸ்னால் என்னது? சரி, இது வேணாம், இதை விட்டுருங்க, அடுத்து வரலாம். ரைட் த ஸ்விட்டர் அயான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனிலின். ஸ்விட்டர் அயான் ஒன்னே இதை கேட்டவுடனே ட்விட்டர் தான் ஞாபகம் வரும். ஆனால் இப்போ ட்விட்டர் இல்லை. சரி, இப்போது இந்த அயானை பற்றி படிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது எப்படி வந்துச்சு எல்லாம் அந்த கொஸ்டின்லாம் இனிமேல் இருக்குது. சரியா? இதை மட்டும் பார்த்துக்கிறோம். காவியா, ப்ளீஸ் அண்ணா கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். எதுப்பா கிளியராக வேணும் உனக்கு? எந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணும்? எந்த கொஸ்டின் சொல்லுங்கள். பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சராப்பா? காவியா 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 ஆன்சர், கமான். ஃபைவ் மார்க் இருக்குதா? குளுக்கோஸ் ஃப்ருக்டோஸ் இருக்குதுப்பா. ஓகேவா? ரெண்டுலேயும் நீங்கள் 5 பாயிண்ட். ஓகேவா? 5 நான் 11 பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்திருப்பேன். நீங்கள் 5 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 5 மார்க் தானே கொஸ்டின். ப்ரோ கெமிஸ்ட்ரி யூ கேன் பை அண்டர்லைனிங் கைட்ஸ்ப்பா. ஓகேவா? ஐ கேன் சே தட் ஒன்லி. நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? நான் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். அட ஏய் சொல்லுடா, ஏன்டா என்ன படுத்துற? யாருப்பா? காவியா, உங்களுக்கு இது புரிஞ்சுதா? இல்லாட்டி இருக்கிறீங்களா போயிட்டீங்களாப்பா? அடுத்தது போயிடுவேன்ப்பா நான். இங்கே எல்லாம் வெயிட்டிங். ஆர் யூ தேர்? இந்த கொஸ்டினா? ஆமாம், ஏதாவது ஒன்று போடுங்க. ஹலோ, அவங்க கூட பேசாதீங்க, அவன் மோசமானவன். இப்போ பாருங்கள், என்ன ஏதாவது சொல்ல போகிறான் பாருங்கள். 12th எவ்வளோ ப்ரோ நீ? நான் 553. போடா விளக்கண்ண, உன்னை அப்படி தானே சொல்லணும் பிறகு. சரியா? இப்போ இது ஒரு 5 மார்க்ப்பா. யூ எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ. ஓகேவா? இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின். எங்கள் கெமிஸ்ட்ரி சார், ஸ்கூலில் உள்ள கெமிஸ்ட்ரி சார் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் தான் படிக்க சொன்னார். அதுக்கப்புறம் தான் குளுக்கோஸ் ஃப்ருக்டோஸ் படிக்க சொன்னார். அவர் சொன்னது நான் சொல்கிறேன், டிஎன்ஏ ஆர்என்ஏ. பட் என்னை பொறுத்தளவு குளுக்கோஸ் ஃப்ருக்டோஸ் தான் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து தான் இது வரும். ஐயோ, உன்னை ஹெல்ப் பண்ணுறேன்னாடா, சாரிடா, தேங்க்யூடா. இது கெமிஸ்ட்ரிப்பா. நம்மக்கிட்ட வம்பளுக்கவே யாராவது வர்றீங்கப்பா. சரி எரிக்கு நான் ஒன்றை சொல்ல, வம்பளுக்கு வர்றதுன்னு ஒன்றை சொல்லடா. ஹலோ, இந்த கொஸ்டின் போகலாமாடா? எவனாவது இருக்கீங்களாடா? ஹலோ கேக்குதா? கெமிஸ்ட்ரி ப்ரோ. சரி, ஓகே வந்துட்டேன். இட் இஸ் மெயின்லி ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ். இது என்ன பண்ணால் இதில் நான் எல்லாமே எழுத மாட்டேன், ஏதாவது 2 மட்டும் தான் எழுதுவேன். நான் செஞ்சதை சொல்லிடுறேன். இட் இஸ் மெயின்லி ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா வரைக்கும் தான் எழுதுவேன். இந்த இதில் 2 தான். இட் இஸ் மெயின்லி ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம், நியூக்ளியர் செல்லுலர்ஸ் அண்ட் ரிப்போசம்ஸ். அப்படி எழுதுனதுனால மார்க் குறைக்க வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் எதை பண்ணாதீங்க, சரியா? இட் இஸ் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ். இப்போ சேர்த்தே படிச்சிடும். நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்டா. இந்த பயாலஜியே வராதுப்பா எனக்கு சார். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். ஓகே, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். மறுபடியும் சொல்லு, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். ஓகே, 3 தான். நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட். இதை சேர்த்து கூட ஒரு தடவை எழுதிடுவோம். ஓகே, எழுதுனால
எதுப்பா இந்த ஸ்டெப் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள் சார். எந்த இதுப்பா? இதுதான்ப்பா. அதுதான் இட் இஸ் மெயின்லி. இது எங்கே மெயினாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? நியூக்ளியஸில், மைட்டோகாண்ட்ரியாவில், அப்புறம் குளோரோபிளாஸ்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு பயாலஜி எவ்வளோ வராது, சாரி பிளர்ராக இருக்குது ப்ரோ. நான் அப்படியா? ஓ மை காட், ஐயோ நல்லா இல்லையா? கிளியரா இல்லையா இப்போ? ஆம் ஐ கிளியர்? ஹலோ 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 ஹலோ. கிளியரா இருக்குன்னா இல்லையாப்பா? அடே அடடே எங்கடா இருக்கீங்கோ? எனக்கு தான் கமெண்ட் வரலையா? நாட் கிளியர். எனக்கு கிளியரா தானே இருக்குது. இது ஸ்லைடு கிளியரா இல்லையா? இது கிளியரா இல்லையாப்பா? ஸ்லைடு கிளியரா இல்லையா? என்ன பண்ண போகிறாய்? கரெக்டாக தானே இருக்குது. கிளியர் ப்ரோ கிளியர். ஆதி மட்டும் கிளியரான்ட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரில ஜோதி. நான் என்ன சொல்றேன்னு தெரில. ஸ்லைடு தானா? சரி ஜூம் பண்ணிருட்டா? ஜூம் பண்ணா ஓகேவா இருக்கா? ஜூம் பண்ணா ஓகேவா இருக்கா தலை? ஹலோ தலைவர்களே, தலைவிகளே, இஸ் தட் கிளியர்? பார்த்துட்டு இருக்கேன். ஓகே போயிடலாமா? இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன படித்தோம்? இட் இஸ் டிஎன்ஏ இந்த பக்கம், ஆர்என்ஏ இந்த பக்கம். இட் இஸ் மெயின்லி ப்ரெசென்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். திருப்பி சொல்லு. இட் இஸ் மெயின்லி ப்ரெசென்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட். இது இன்றைக்கே படிச்சிருடா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ படிக்கலான்னு சொல்லி விட்டுறாதே. இது நான் படிக்கலாம் கூட இல்லை, நான் சொல்லும் போது சொல்லிப்பார். இட் இஸ் மெயின்லி ப்ரெசென்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா it is mainly present in cytoplasm, nucleocellulose and ribosomes. வாசிக்கும் போதே கடுப்பாக இருக்குது, இது எப்படி படிப்போம்? சரி படிக்கலாம். It is mainly present in cytoplasm, nucleolus and ribosomes. It is mainly present in cytoplasm, nucleolus and ribosomes. Okay, it is mainly present in cytoplasm, nucleolus and ribosomes. Okay, மூணு படிச்சாச்சா? பார்த்துட்டேன்ப்பா. இல்லைப்பா இது சிபிஎஸ்சி என்சிஆர்டி இல்லைப்பா, இது ஸ்டேட் போர்ட்ப்பா. ரொம்ப பாவம் ப்ரோ நீங்கள். ஆமாம் நீங்கள் சொல்லிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். பார்த்துட்ருக்கேன்டா. அடி மெசேஜ் வருதுப்பா. நானும் தான் ஜோதி, நானும் தான். ஜரீனா பேகம் தமிழ் இல்லைப்பா, சாரி. 10th சார் இல்லைப்பா. அங்கே பார் மேலே என்ன போட்டிருக்கு, 12th போட்டிருக்குதா?
கிளியரா? அரே நான் இன்னும் இதை முடிக்கவே இல்லையேப்பா, அதுக்குள்ளே கிளியர்ன்றீங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் மெயின்லி ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். இட் இஸ் மெயின்லி ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸ் அண்ட் ரிபோசோம்ஸ். நானே படிச்சிட்டேன் எப்படியோ. இதில் நீ 5 பாயிண்ட் எழுதுனா போதும்ப்பா. 5 பாயிண்ட் தான், சரியா? 5 பாயிண்ட் மட்டும் நம்ம படிச்சு எழுதுவோம், ஓகேவா? இப்போது 1 பாயிண்ட் படித்தாச்சு. அடுத்து இந்த 1 பாயிண்ட் தான் கஷ்டமாக இருக்கும், மற்றதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்டாக பார்த்து படிச்சிடுவோம். இட் கண்டைன்ஸ், ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட், இந்த பெரிய பாயிண்ட் சொல்லி இதை விட்டுறாத. இட் கண்டைன்ஸ் deoxyribose sugar, it contains ribose sugar, it contains deoxyribose sugar, it contains ribose sugar, it contains deoxyribose sugar, it contains ribose sugar. ஸ்டார்டிங்ல இருந்து வந்தோம்னா it is mainly present in nucleus, mitochondria and chloroplast. அடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா it is mainly present in cytoplasm, nucleolus and ribosomes. It is a deoxyribose sugar, it is a ribose sugar. பரவாயில்ல, நானே படிச்சிட்டேன். மெசேஜ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் லாரா, பார்த்துட்டு தான் இருக்கிறேன்ப்பா. சாரிப்பா, எனக்கு சிபிஎஸ்சி தெரியாது. மியாவ், குட் ஈவினிங். புரியலையா? அதே தான் ஸ்ரீஹரி. ஓகே, இப்போது 2 பாயிண்ட் படிச்சாச்சா? இப்போ 3வது பாயிண்ட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூல்ஸ், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூல்ஸ். திருப்பி வாங்கோ. double standard molecules, single standard molecules, double standard, single standard. First starting from, it is mainly present in nucleus, mitochondria and chloroplast. It is mainly present in starting from cytoplasm, nucleolus and ribosomes. It is a deoxyribose sugar, it is a oxyribose sugar. கீழே வந்தோம்னா double standard molecules, single standard molecules. ஓகேவா? ஓகே, அதே தான். நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட் தான்ப்பா, நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட் தான். இப்போது 3 பாயிண்ட் படிச்சாச்சா? அடுத்து 4வது போயிடலாமா? இட்ஸ் லைஃப் டைம் இஸ் ஹை, இட் இஸ் ஷார்ட் லிவ்ட். ஓகே, இட்ஸ் லைஃப் டைம் இஸ் ஹை, இட் இஸ் ஷார்ட் லிவ்ட். இட் லைஃப் டைம் இஸ் ஹை, இட் இஸ் ஷார்ட் லிவ்ட். ஓகே, லைஃப் டைம் ஹை, இதுக்கு லைஃப் டைம் கம்மி. இந்த பாயிண்ட் கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் நாட் ஹைட்ரலைஸ்ட் ஈஸிலி பை அல்கலீஸ். இட் இஸ் அன்ஸ்டேபிள் அண்ட் ஹைட்ரலைஸ் ஈஸிலி பை அல்கலீஸ். இது நீ இவ்வளோ எழுத வேணாம், பேசாமல் ஸ்டேபிள்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நாட் ஹைட்ரலைஸ்ட் பை அல்கலிஸ்னு ஒரு பாயிண்ட் எழுதிடுமா? மூளை வேணும் இந்த மாதிரிலாம் சொல்ல, இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மூளை இல்லையா? இட் இஸ் ஸ்டேபிள், இட் இஸ் அன்ஸ்டேபிள், இட் cannot be hydrolyzed by easily by alkalis, it can be hydrolyzed easily by alkalis. ஓகேவா? இப்போ 5 எத்தனை பாயிண்ட்? 1 2 3 4 5 6 பாயிண்டா படிச்சாச்சு. ஓகே நிவேதா, வி வில் ட்ரைப்பா. ஆமாம், 3 மார்க் டிஃபரன்ஸ்னா நீ 3 எழுதுனா போதும். பட் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீ 5 தான் எழுதி ஆகணும், சரியா? ஆனால் இப்போ வர்றதில் சொல்கிறேன் உங்களுக்கு, ஹாஃப்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், இந்த 3 எக்ஸாம் இல்லாடி பப்ளிக் 4ல் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். அதனால தான் இதை உளுந்து சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன், சரியா? 6 பாயிண்ட் அடி ஒரு பாயிண்ட் ஏதோ பஞ்சத்துக்கு படிச்சு வச்சுக்கிட்டா போதும்டா. வந்து லாஸ்ட் கூட படிக்கல. இட் கேன் ரெப்ளிகேட் இட் செல்ஃப், இட் கேனாட் ரெப்ளிகேட் இட் செல்ஃப் கூட படிக்கலாம். ஓகே, டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகும், அதாவது அந்த மாதிரி இன்னொன்று ஃபார்ம் ஆகும், ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகாது. ஓகே, இப்போ எழுதி பார்க்கலாமா? ப்ரோ ரீப்ளே பண்ண மாட்டேன்றாரா? டே ப்ரோன்லாம் முன்னாடி போட்டிருக்கடா டே. சரி விடு, அடுத்து இப்போ நம்ம எழுதி பார்த்துருவோமா? லெட்ஸ் ரைட். எழுதலாம்ல? யாரெல்லாம் எழுத தயார் இல்லையா? ஓகே, இது டிஎன்ஏ ஒரு பக்கம், ஆர்என்ஏ இன்னொரு பக்கம், சரியா? இப்போ ஸ்டார்டிங் எழுதலாமா? என்னப்பா அழுகுற? 9th மேக்ஸாப்பா? 9th மேக்ஸ்லாம் இல்லைப்பா, சாரி. டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதலாமா? வேறு கலர் எழுதுவோம், உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் பிங்க் கலர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏதாவது நீங்கள் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, we will write. Adi, come on, let's write. First point என்னது? It is mainly present in, come on, you say. ஒரே ஒன்று சொல்லு, மற்ற 2 நான் சொல்லிடுறேன்.
டார்க் ப்ளூவா? அடுத்து எழுதுவோண்டா ரெண்டாவது பாயிண்ட்ரா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் இஸ் மெயின்லி பிரசன்ட் இன் 3 சொன்னனே, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ல இப்பயே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மெயின்லி பிரசன்ட் இன், அதே தான் அதில் ஒன்று ஸ்டார்டிங் என்னது? ஸ்டார்டிங் இட் இஸ் மெயின்லி பிரசன்ட் இன். ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டை நான் எழுதிடுறேன். வந்துருச்சு. இட் இஸ், கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. மெயின்லி பிரசன்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட். ஓகே. அடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா, இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளிவா. இட் இஸ் மெயின்லி பிரசன்ட் இன், பேனாவை நல்லா இல்லையா இல்லாட்டி என் கை தான் நல்லா இல்லையா? இட் இஸ் மெயின்லி பிரசன்ட் இன் என்னென்னதுப்பா? இதில் நீங்கள் ஃபஸ்ட் இது மட்டும் சொல்லுறீங்களா? குளோரோபிளாஸ்ட் தான்ப்பா, குளோரோபிளாஸ்ட் தான். இதில் ஓகே. ராஜபாண்டியன் ரிப்போசோம்ஸ் கடைசியாக வரும். ஃபஸ்ட் இது சொல்லுங்க. என் கையை தான் நல்லா இல்லையா? சரி விடுங்க. இல்லை நியூக்ளியோலஸ் தான் ஃபஸ்ட்டு வருமா? ஸ்டார்டிங் வேறு எதுவும் வர மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். சைட்டோபிளாசம் தானே வரும் ஃபஸ்ட்டு. சைட்டோபிளாசம். சரி குழப்ப வேணாம், திருப்பி கூட படிக்கணும்னா கூட படிக்கிறேன். ஜனனி சொல்லிட்டீங்க, கரெக்டு. ஃபஸ்ட்டு சைட்டோபிளாசம், அடுத்து நியூக்ளியோலஸ் அண்டு லாஸ்ட்டில் ரிபோசோம்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளே ஏதிக்கோ, சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸ், அடுத்து வந்து ரிபோசோம்ஸ். திருப்பி கூட சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னது? சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸ் அண்ட் ரிபோசோம்ஸ். சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸ் அண்டு ரிபோசோம்ஸ். ஓகேவா? இல்லை நம்ம ஆர்டர் ஏன் பார்க்குறோன்னா, அப்போ தான் அடுத்து நம்ம எக்ஸாம் போகும்போது ஆர்டர் கரெக்டாக வரும். இல்லாட்டி ஒன்று திருப்பி வந்துச்சுன்னா மீதி நடுவில் உள்ளதை மறந்துடுவோம். சரியா? அதுக்காண்டி தான் ஆர்டர் எதே சொல்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ கோடு போட்டுருவோம். அடுத்த பாயிண்ட் யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா? அடுத்த பாயிண்ட் எனக்கே மறந்து போச்சா? இல்லை ஞாபகம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க. இப்போ அவன் டார்க் ப்ளூ கேட்டான், வச்சுட்டேன். ஜஸ்ட் சொல்லிட்டாங்கப்பா. டிஆக்சி ரிப்போஸ் சுகர். ஓகே, இந்த பக்கம் ஆக்சி ரிப்போஸ் சுகர். அடுத்த பாயிண்ட் என்னது? அடுத்த பாயிண்ட் எனக்கு சுத்தமாக மறந்துச்சு. ஓகே, உள்ளே தேடுவோம். உள்ளே புதைந்து கிடப்பான். இட்ஸ் லைஃப் டைம் இஸ் ஹை. இல்லை அதுவா? இல்லை, இட்ஸ் டிஆக்சி ரிப்போஸ், ஆக்சி ரிப்போஸ். என்ன பாயிண்ட்ப்பா? எனக்கு மறந்துருச்சே. சொல்லுங்கள், என்ன பாயிண்ட்டு? அதே தான் டிஆக்சி ரிப்போஸ், ஆக்சி ரிப்போஸ். கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளா? இல்லை சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகே, மறந்துட்டோம், பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே, அப்படின்னா இது இன்னொரு படிக்கணும்னா இந்த பக்கம் என்ன வருது? டபுள் ஸ்டாண்டர்ட், இந்த பக்கம் சிங்கிள் ஸ்டாண்டர்ட். எதுக்கப்புறம் டிஆக்சி ரிப்போஸ், ஆக்சி ரிப்போஸ், கீழே டபுள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட். டிஆக்சி ரிப்போஸ், ஆக்சி ரிப்போஸ், கீழே டபுள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட். டபுள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் வரலாமா? இட்ஸ் லைஃப் டைம் இஸ் ஹை தானே? இந்த இது தொட்டனா? இட்ஸ் லைஃப் டைம் இஸ் ஹை, இட்ஸ் லைஃப் டைம் இஸ் ஷார்ட். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளா? அதை போடுறோமா? ப்ரோ பேஜ் நம்பர் அடி கைடு வச்சிருக்கீங்களா? கைடில் போய் போடுறா. கைடில் உள்ள கொஸ்டின் தாண்டா அது.
ஆனால் அதை முடிச்சிட்டியாடா டே நம்ம நேமிங் ரியாக்ஷன் இருக்குல்லடா அதை பார்த்து பாடுறா நம்ம இது நீ அப்படியே புக் பேக் போனீங்கன்னா 13 சாப்டரில் 6th கொஸ்டினாக இருக்கும்டா ஒரு 10 ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க அந்த 10 ரியாக்ஷனை படுத்தி எழுதிட்டு வா ஹோடு டே 14 சாப்டரில் 2வது பேஜ் எடுறா வரும்டா ஏன்டா படுத்துற அவர் சொன்ன மாதிரி தலைவர் எவரோ அவர் தானே சொன்னார் அவர் பேர் என்னப்பா கிறிஸ்டியானாவா ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் எழுதிடுவோம் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஓகே அடுத்த பாயிண்ட் என்னது இட்ஸ் லைஃப் டைம் இஸ் ஹை இட்ஸ் லைஃப் டைம் இஸ் இட் இஸ் ஷார்ட் லிவ்டு லைஃப் டைம் இஸ் ஹை it is short lived ஓகே இன்னும் 5 பாயிண்ட் எழுதிட்டோமா இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா அதோட எனக்கு இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆயிடும் லைஃப் டைம் ஓகே 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 அதே தான் ஹைட்ரோலிஸ்ட் இது கரைஞ்சிரும்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கேன் நான் ஹைட்ரோலிஸ்ட்னு சொல்லி ஞாபகம் இட் கேனாட் பி ஹைட்ரலைஸ்ட் யாருக்கும் திருப்பி கூட சொல்லி தரணுமா சொல்லுங்க சொல்லிடுவோம் இட் கேனாட் பி ஹைட்ரலைஸ்ட் இட் கேன் பி ஹைட்ரலைஸ்ட் ஓகே ஹைட்ரோலைஸ்ட் ஓகேவா புரிஞ்சுதா ப்ரோ நீங்க கேன் ரிப்ளிகேட் இட் செல்ஃப் cannot replicate itself அவன் புக்கை திறந்துட்டான் அதனால தான் தானே சர்ன்னு சொல்கிறான் ஓகே யூ ஆர் அ டாப்பர் ஓகேவா யூ ஆர் அ டாப்பர் இப்போது பெப்டைட் பாண்ட் போயிடலாமாப்பா பெப்டைட் பாண்ட் ஓகேவா கமான் காய்ஸ் ஆர் யூ காய்ஸ் ரெடி ஏன் பாலாரா மெசேஜ் அச்சோ உங்கள் மெசேஜ் பார்க்கலையா சாரி ஓகே டாப்பர் சரி அடுத்த கொஸ்டின் போகலாமா ஜஸ் லாரா சாரிப்பா பார்க்கலப்பா சாரி ரெடி டு நெக்ஸ்ட் ஓகே ஆதி நீ நான் சொல்கிறத அப்படியா என்னப்பா சொன்னீங்க ஐயோ போகலாம்ப்பா ப்ளீஸ் இன்னைக்கு தான் கொஞ்சம் நானே ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கிறேன் மறந்துடுவேன் இல்லாட்டி சாரி ஓகேவா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பெப்டைடு பாண்ட்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடணும் அது தெரிஞ்சாலே சிம்பிளாக எழுதிடலாம் CONH பாண்டு தான் பெப்டைட் பாண்ட் ஓகேவா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ இந்த ரியாக்ஷன் எழுதுனா உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க சரியா இதுக்கே 1 மார்க் வந்துடும் அதுக்கப்புறம் பெப்டைட் பாண்ட்னா நீ என்னன்னு சொல்லி எழுதணும் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடும் சரியா அந்த ரியாக்ஷனை படிப்போமா ஃபஸ்ட்டு கிளைசின் ஒரு CH2 கூட இந்த பக்கம் NH2 இந்த பக்கம் COOH அதே CH2ல இங்கே ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு இங்கே ஒரு CH2 சேர்த்துட்டாங்க CH3 சேர்த்துட்டாங்க அதாவது மெத்தில் குரூப்பை சேர்த்துட்டாங்க அதே NH2 COOH எப்படி காலியாகிறார் வாட்டர் இந்த OHும் இங்கேருந்து ஒரு H வெளியே போய் அப்படியே சேர்ந்துடுறாங்க ஓகேவா இப்போ ரியாக்ஷன் எழுதலாமா ப்ரோ Y7 and 10 fear 8 ப்ரோ Y7 and 10 fear 8 புரியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரியாக்ஷன் கஷ்டமாக இருக்குது நான் இருக்கிற வரைக்கும் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் வந்து இன்னொரு பேஜ் ஸ்வைங் ஓகே இப்போது ஸ்டார்டிங் என்ன சொன்னேன் நடுவில் ஒரு CH2 ஒரு பக்கம் ஆசிட் குரூப் இன்னொரு பக்கம் அமீன் குரூப்னா என்னது NH2 ஓகே ஒரு பக்கம் ஆசிட் குரூப் இன்னொரு பக்கம் அமீன் குரூப் COOH NH2 இது புரிஞ்சிருச்சா இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே தானே ஒன்ஸ் மோர் வேணுமா என்னோட பேர் ஆண்ட்ரூப்பா பிகாஸ் 7,8,8,9 என்னடா சொல்கிற ஒன்ஸ் மோர் சொல்லுமா இந்த ரியாக்ஷன் இஸ் அ சிம்பிள் ரியாக்ஷன் இதில் CONH பாண்டு தான் பெப்டைட் பாண்டுன்னு சொல்கிறோம் சரியாப்பா இங்கே என்ன எப்படி இருக்குன்னா இங்கே OHும் இங்கே NH2ல NH2னா 2 ஹைட்ரஜன் இருக்கும் இங்கே ஒரு OH இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிடும் இந்த 3
HOH சேர்ந்து வாட்டரா வெளியே போயிருச்சா வாட்டரா வெளியே போகும், அதை அப்படியே சேர்த்து எழுதிடும். தட் இஸ் அவ்வளோதான், ஃபார்ம் ஆகிறதா அந்த புது பாண்டு ஃபார்ம் ஆகுமா, அதுதான் பெப்டைட் பாண்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? புரியல? எனக்கு சத்தியமாக புரியல. சரி, எழுதி காமிச்சிடவா? எழுதி காமிச்சாதான் எல்லாருக்குமே புரியும். இப்பொழுது நடுவிலே ஒரு CH2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நடுவில் CH2 COOH, இந்த பக்கம் அமீன் குரூப், ஒரு பக்கம் ஆசிட் குரூப், இன்னொரு பக்கம் அமீன் குரூப். இன்னொன்று அதே எழுதலாம், CH2 COOH NH2 இப்படி எழுதிக்கலாம். பட் இந்த CH2 இருக்குதா, இந்த H2ல ஒரு ஹைட்ரஜனை மட்டும் தூக்கிடுங்க. ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஹைட்ரஜனை அச்சோ இரேசர் வச்சு எழுதுறேனே. CH போட்ட பின் கீழே என்ன பண்ணும், ஒரே ஒரு மெத்தில் குரூப்பை சேர்த்து விடணும். அவ்வளோதான்ப்பா. சிம்பிள் திங். ஓகே, இங்கே ஒரு என்ன சேர்த்து விடணும், ஒரு மெத்தில் குரூப்பை சேர்த்து விடணும். ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு மெத்தில சேர்த்து விடணும். ஓகேவா? 9th சாரிப்பா சுரேந்தர் இல்லைப்பா. இது கஷ்டமா இருக்குதா? கன்ஃபியூசிங் ஆகுதா? ஓ மை காட், இப்பயும் கன்ஃபியூஸ் ஆகுதா? மறுபடியும் முதல்ல வருமா? 9th ஸ்டாண்டர்ட் டியூஷன் சாரிப்பா இல்லைப்பா. சிம்பிள் திங். புரியலையாடா? மறுபடியும் முதல்ல சொல்லுமாடா. சரி சொல்லிடுறேன்டா. நான் எதுக்கு இருக்கிறேன், நீ எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லுவேன். ஓகே, இப்போது சிம்பிளாக பாருங்கள். ஒரு CH2 போட்டிருக்கேன். CH2 போடுறது எல்லாருக்கும் தெரியுதுல்ல? ஓகே, ஒன்றுமே இல்லைப்பா. புரியுதா? CH2 சொன்ன CH2 புரிஞ்சுதா? CH2 மட்டும்தான் போட்டுருக்கேன். புரியுதா? CH2 மட்டும்தான் போட்டுருக்கேன். ஓகே, சரி பாருங்க. CH2 மட்டும்தான் போட்டுருக்கேன். ஓகே, CH2 போட்டது எல்லாருக்கும் புரிஞ்சுதுல? ஒரு பக்கம் ஆசிட் குரூப், இன்னொரு பக்கம் அமீன் குரூப். இதை தான் தியரியில் எழுதுவோம். சரியா? இது நீ இங்கே படிச்சிட்டிங்கனாலே தியரியில் ஈஸியாக எழுதிடலாம். சரியா? ஒரு பக்கம் ஆசிட் குரூப், இன்னொரு பக்கம் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், தியரியில் இருந்ததை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு பக்கம் ஆசிட் குரூப், இன்னொரு பக்கம் அமீன் குரூப். ஓகே, ஒரு பக்கம் ஆசிட் குரூப். ஆசிட்னா என்னது? COOH. ஓகேவா? ஆசிட்னா COOH. அமீன்னாலே நைட்ரஜன் உங்களுக்கே தெரியணும். அமீன்னா NH2 குரூப். ஓகேவா? ரீப்ளே பண்ணிட்டு தாண்டா இருக்கிறேன் எப்பா. ஓகே, ஒரு பக்கம் ஆசிட் குரூப் COOH, இன்னொரு பக்கம் அமீன் குரூப், தட் இஸ் NH2. ஓகேவா? இதோட பேர்லாம் வேணாம், பேர் சொல்லி நீங்கள் குழம்ப வேணாம். இதை ரியாக்ஷன் மட்டும் எழுதினாலே போதும். ஓகே, ஒரு பக்கம் ஆசிட் குரூப், இன்னொரு பக்கம் அமீன் குரூப். ஓகேவா? இப்போது இன்னொரு எழுதணுமா? ஒரு ரியாக்டர் எழுதிட்டு இன்னொரு ரியாக்டர் எழுதணும்ல, அதுக்கும் இதே இதை எழுதலாம். NH2 அதிலிருந்து மாடிஃபை பண்ணுறது தான் முக்கியம். CH2 COOH இப்படி போட்டுருவோம். இந்த CH2ல ஒரு ஹச்சை மட்டும் தூக்கிடுங்க. ஓகே, ஒரு ஹச்சை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்துல CH3 மெத்தில் குரூப்பை சேர்த்து விட்டுருங்க. சிம்பிள். ஓகேவா? அதே தான். டே பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், ரீப்ளே பண்ணிட்டு தாண்டா இருக்கிறேன். சரியா? இது யாருக்கு புரியல? டுடே சயின்ஸ் எக்ஸாம் ப்ரோ. ஓகே, என்னாச்சு சொல்லுங்க. கிளியரா? லாரா ஜஸ் புரியலன்னு சொன்னீங்க. லாரா ஜஸ் அனு சொல்லுங்க. என்னமோ கை தூக்குறீங்க. ஹலோ கேக்குதா? மறக்கவே மாட்டியா? சூப்பர்ப்பா. இப்போது போட்டாச்சு இது என்னது ரியாக்ஷனுக்கான அடுத்த ரியாக்ஷன் வர்றது, இது ப்ராடக்ட் வர்றதுக்கு கோடு போட்டாச்சா? இங்கேருந்து ஒரு OH. ஓகே, இங்கேருந்து ஒரு H. என்னவா வெளியே போகுது? H2Oவா வெளியே போகுது. ஓகே, H2O வெளியே போயிடுச்சு. நம்ம அப்படியே இது எல்லாத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதான். அப்படியே தான் எழுதுவேன். NH2 இருக்குது, NH2 எழுதிட்டேன். ஓகே, CH2 இருக்குது, CH2 எழுத போகிறேன். ஓகே, இங்கே CO இருக்குது, COO இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? COO இப்படி எழுதிக்கிறேன். இங்கே NH இருக்குது, NH இப்படி கிராஸ் எழுதிடுறேன். NH, ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் வாட்டராக வெளியே போயிடுச்சு. மீதி உள்ளதே அப்படியே சேர்த்து எழுதிடலாம். CH3 COOH. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதுல? கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குதா? அண்ணா ரிப்பீட் பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது.
ஓகே, ஒரு ஆள் திருப்பி கேட்டிருக்காங்க. சரி, நம்ம திருப்பி சொல்லலாம். இதுதான் என்னது? CONH தான் என்னது? தட் இஸ் பெப்டைட் பாண்ட். ஓகேவா? சங்கீதா, கபிலன் அண்ணா, அக்கா மினி மெட்டீரியல் சென்ட் பண்ண மாட்டாங்க. மினி மெட்டீரியல் என்கிட்டயே இல்லைடா, நம்ம ஆப்லேயே இல்லைடாப்பா. சரி, திருப்பி நம்ம வேணா தியரி பார்த்துட்டு வந்து இதோட பார்ப்போமா? யாருப்பா கேட்டவங்க? வந்து உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல, அதில் பார்த்துட்டு வந்து சொல்லிடுறோன்னு சொல்கிறேன். ஓகேவா? இது 3 மார்க்குப்பா. 5 மார்க்கில் 2 மார்க்கில் இது 3 மார்க். ஓகேவா? 5 மார்க் கேட்கலாம், பட் அவங்க போட மாட்டாங்களே, மேலிடம் திட்டும்பா. ஓகே, the amino acids are, அமினோ ஆசிட்ஸ்னா என்னது? NH2வும் அமின்னா NH2, ஆசிட்னா என்னது? COH. ரெண்டு சேருதா? அதுதானே பார்த்தோம். அமினோ NH2லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஆசிட்லேருந்து OH சேருதா? அதுதான் என்ன சொல்கிறாங்க? the amino acids are linked covalently by peptide bond. ஓகேவா? இதுதான் சொல்கிறாங்க. அது ஃபார்ம் ஆகிறதான் பெப்டைட் பாண்ட். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதே தான். அமினோனா NH2, ஆசிட்னா COOH, ரெண்டும் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது? தட் இஸ் அமினோ ஆசிட். அது சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான். கோவாலன்ட்லினா அமினோ ஆசிட் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். இல்லை அமீன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், ஆசிட் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், ரெண்டு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ஃபார்ம் ஆனால் தட் இஸ் நோன் அஸ் கோவாலன்ட் பாண்ட். ஓகேவா? ஓகே, ரெண்டு சேர்ந்து பெப்டைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. The carboxyl group of the first amino acid react with the amino group of the second amino acid. நம்ம பண்ணதை தான்டா சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றுமே சொல்லடா. the carboxyl group பார்த்தோமா? இங்கே இதில் உள்ள carboxyl குரூப்பும் carboxyl group of the first amino acid group and the amine group of the second amino acid group react. ஓகே, react தானே சொல்லியிருப்பாங்க. to give an amide linkage between these amino acids. புரியல? யாருக்கு புரியல? மினி மெட்டீரியல் வேணுமா? சாரிப்பா, இங்கே இல்லைப்பா. யாருக்கு புரியல? ஆதி புரிஞ்சுதாப்பா? ஆதி புரிஞ்சுதா? லாரா, அனு, ஜஸ், சரி செகண்ட் மைண்ட் போகலாம். ஓகே மியா, எனக்கு இது பப்ளிக்கில் வந்துச்சா? இல்லைப்பா, இது ஆனால் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி மண்டையில் கொட்டி படிக்க வச்சாங்க. ஆதி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வேணாண்டா, இங்கே நிறைய பேர் வேறாங்கடா. திவ்யா, சாரிப்பா, 8th ஸ்டாண்டர்டுக்குலாம் இல்லைப்பா. ஓகே, இப்போ இதை திருப்பி பார்க்கலாமா? மியாவை கேட்டாங்க. த கார்பாக்சில் குரூப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க? நம்ம இந்த ரியாக்ஷன் இங்கே எழுதிட்டாப்பா சண்டி. CH2, இந்த பக்கம் NH2 வரும், COOH ப்ளஸ் இந்த பக்கம் அதே NH2, CH3, COOH, வாட்டர் வெளியே போயிடும், மைனஸ் வாட்டர், ஓகே, மைனஸ் வாட்டர் போன உடனே இங்கே ஒரு H, இங்கே ஒரு OH வெளியே போய் NH2, CH2, ஐயோ இடம் பத்தாது போங்க, இடம் பத்தாமல் போகுது, எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? NH2, CH2, C டபுள் பாண்ட் O, NH, CH3, COOH. இப்போ இது இருந்ததுனால தெளிவாக சொல்லலாம்ப்பா. நோ, நாட் கிளியர். ப்ரோ எரிக் இஸ் ஆஸ்கிங் வித் யூ ஒன் திங். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா. இல்லைப்பா, நல்லா இல்லைப்பா, சாரி. மை ஒன் அண்ட் ஒன்லி நேம் இஸ் ஆண்ட்ரோ. ஓகே, சரி இப்போ போகலாமா? அதி, உனக்கு பிடிச்சது எனக்கு தெரியும்டா. சரியா? போகலாம். அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. த கார்பாக்சில் குரூப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் ரியாக்ட் வித்.
இது ஏன் அமினோ ஆசிட் சொல்கிறாங்கன்னா அமின் இருக்குது ஆசிட் இருக்குது, அதனால தான் அமினோ ஆசிட் சொல்கிறாங்க. இதில் கார்பாக்சில் குரூப்பில் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் இவர் தானே, இவரில் உள்ள ஆசிட் குரூப். ஓகேவா, the carboxyl குரூப்னா ஆசிட் குரூப். the carboxyl group of the first amino acid react with amino group of the second amino acid. என்ன சொல்றாங்க, செகண்ட் குரூப் இருக்குல்ல, அதுல இருந்து செகண்ட் குரூப் அந்த கார்பாக்சில் குரூப் வந்து இந்த செகண்ட் அமினோ ஆசிட்ல உள்ள அமீன் குரூப்போட ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் அந்த செகண்ட் குரூப்ல உள்ள அமீன் குரூப். ஓகேவா, இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதுல இருந்து ஒரு OHும் வாட்டராக வெளியே போய்விட்டது, மீதி எல்லாம் சேர்த்து எழுதினால் வந்துடும். ஓகேவா, நானே ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கேன், டின்னர் சாப்பிட போகிறாங்களா? ஓகேவா, இல்லை 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 வேணாம் 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 எனக்கு இந்த பேரே வேணாம்ப்பா, ஒன்லி பேர் ஆண்ட்ரூப்பா. ஓகேவா, இந்த இது யார் யாருக்கு புரிஞ்சுது, யார் திருப்பி கேட்டீங்க? மியாவ் திருப்பி கேட்டீங்களா, இருக்கீங்களா? மியாவ் ஓகே, வாழ்த்துக்கள். திஸ் அமைன் லிங்கேஜ், இந்த அமைன் ஆனது CONH தான், இஸ் கால்டு பெப்டைட் பாண்ட். இது வரைக்கும் முடிச்சாலே போதும். இஃப் த நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் லெஸ் இட் இஸ் கால்ட் அஸ் பாலிபெப்டைட். If it is has a large number of amino acids then it is called a protein. நிறைய அமினோ ஆசிட் இருந்துச்சுன்னா அதுதான் புரோட்டீன் சொல்லிடுறாங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா அது பாலிபெப்டைட்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சொல்லுங்கள் சொல்லுங்கள். மஞ்சுளா காந்தி வாங்க, உங்களை அடிக்கடி லைவில் பார்த்துருக்குறேன், சொல்லுங்க. போதும்யா, போதும் 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 போதும், கண்டிப்பாக போதும், கண்டிப்பாக 3 பாயிண்ட் போதும்பா. Spring is used by big ion and wrought ion. அடே என்னடா போடுற நீ, எனக்கு புரியலடா. சத்தியமாக கூப்பிட மாட்டேன்டா, சத்தியமாக கூப்பிட மாட்டேன். ஏன்னா நானே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொடுமையாக இருக்கேன். முகேஷ் புரியலையா? எதுப்பா உனக்கு புரியல? எல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணுமாப்பா? இப்பயும் நீ என்னை விடலை இல்லைடா. இப்படி சொல்லிட்டேண்ணா, நான் உண்மையாக அப்படியே சொல்லியிருக்கேன். சில பேர் வரவேணான்னு சொல்லி மனம் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று சொல்லுவாங்க, நான் அப்படியே சொல்கிறேன். எனக்கு நானே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா, என்னப்பா இது கொடுமையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? கமல் சங்கி புரியலையா? என்னப்பா வாங்கி எடுக்கிற மாதிரிலாம் போட்டுக்கிறீங்க, எனக்கு புரியல, என்னாச்சு? காவியா என்ன கேட்டிருக்கீங்க? நான் ஒன்றும் ரீப்ளை பண்ணலையா? இல்லையே, ஒன்றும் வரலையே. ஆதி உனக்கு புரிஞ்சுதுப்பா, யாருக்கோ புரியலன்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே ஓகே மியாவ். அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது என்ன சொல்லி தரீங்க. நான் கெமிஸ்ட்ரி சொல்லி தரேன்ப்பா. சரி, இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் பார்க்கலாமா? ஓகேவா? குட் ஐடியா, அவங்களுக்கே தெரியாது. இது மஜா. அவங்களுக்கே நான் சொல்ல மாட்டேன்டா. ஓகே, இப்போ ஹார்மோன் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் பார்த்துடலாம். ஹார்மோன் இஸ் an organic substance that is secreted by one tissue into the blood stream. அது ஒரு டிஷ்யூல இருந்து, இப்போ
இங்கே தைராய்டு கிளாண்ட் இருக்குன்னா தைராய்டு கிளாண்ட்லேருந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போய் அண்ட் இன்டியூசஸ் ஏ ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இன் அதர் டிஷ்யூஸ். அங்கேருந்து உள்ளே போய் மற்ற உறுப்புகளில் போய் ஏதாவது பண்ணி விட்றோம். ஓகே, என்னன்னா எனக்கு தெரிஞ்சது ஒன்லி தைராய்டு கிளாண்ட். எனக்கு இந்த கிளாண்ட் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அது 10th படிச்சது, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகேவா, அதனால தான் தைராய்டு கிளாண்ட் சொன்னேன். சரி ஓகே ஆதி. விட்டமின்ஸ் ஆர் ஸ்மால் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் that cannot be synthesized by our body but are essential for certain functions. என்ன சொல்றாங்க, விட்டமின்ஸ் நம்ம பாடிக்கு தேவை, நம்ம பாடியால அதை கிரியேட் பண்ண முடியாது, அதுக்காண்டி தான் நம்ம சோறு சாப்பிட்றோம். உங்களுக்கே தெரியும், அவ்வளோதானே. ஓகே, they are produced by ductless glands. Okay, ductless glands. Okay, they are produced by ductless glands. Okay வா, they are not produced in the body but have to be supplied through diet. Okay, சாப்பாடு மூலியமா சொல்றாங்க. அடுத்து, hormones have no catalytic action, vitamins have catalytic action. ஓகே, ஏன்னா இது பாடியிலேருந்து வருது, அப்படியே உள்ளே போய் வேலை பார்த்துருது. விட்டமின்ஸ்க்கு கேட்டலிஸ்ட் வேணும், அப்போ தான் அதை உடைக்க முடியும், என்னென்னமோ உடச்சி பிரித்து எல்லாம் பண்ண முடியும். ஓகேவா அண்ணா, கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணலண்ணா. எதுப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல? டக்லெட்ஸ் மீன்ஸ் வாட், அதையும் நான் எழுதி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஐயோ எழுதலை, யோசிப்போம். ஆனால் பார்த்தேன். சாரிப்பா, மறந்துட்டேன். ஜனனி, உங்களுக்கு ஈக்குவேஷன் சொல்லலையா? ஓ மை காட். சரி, இந்த கொஸ்டின் முடிச்சு சொல்லி தரேன். ஓகே, நான் சொல்லி தரலன்னு சொல்ல. டெஃபிஷியன்சி காசஸ் மெட்டபாலிக் டிசார்டர், தேர் டெஃபிஷியன்சி காஸ் எக்ஸஸ், தேர் டெஃபிஷியன்சி காஸ் டிசீசஸ். ஓகேவா, இப்போ உங்களுக்கு நான் ரியாக்ஷன் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேவாப்பா, ஸ்டார்டிங் ஃப்ரம் CH2, ஒரு பக்கம் ஆசிட் குரூப், இன்னொரு பக்கம் அமின் குரூப்பா, COOH, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா NH2. ஓகே, ப்ளஸ் பண்ணி இங்கேயும் அதே தான், CH2 COOH NH2. ஓகேவா, இங்கே இந்த CH2க்கு பதிலாக என்ன போட்டிருப்பாங்கன்னா CH3, அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப் வந்து உட்காந்துடும். புரிஞ்சுதா? ஆண்ட்ரூ சார்லாம் வேணாம்ப்பா, சார்லாம் வேணாம், நீ ப்ரோனே சொல்லு. ஏன் டேட் சொல்ல மாட்டீங்க? டேட்லாம் வேணாம். ஜனனி தானே கேட்டது. ஜனனி, ஆர் யூ தேர்? இது புரியலையா? ஐயோ, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்லையா லைவ்ல? ஃபர்ஸ்ட்ல ரொம்ப ஸ்மூத்தாக சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு CH2பா, சரியா? CH2 இருக்குது. CH2க்கு இந்த பக்கம் ஆசிடு, இந்த பக்கம் அமின் குரூப். ஆசிட்னா COOH, அமின்னா NH2. ஓகேவா, அனிலாம் பார்த்துருப்பீங்களா? பென்சின் மேலே NH2 உட்காந்துருங்களா, அந்த அமின் தான் இங்கே போடுவோம். NH2, இந்த பக்கம் COOH. ஓகே, COOH. புரிஞ்சுதாப்பா? யாருப்பா அவரு? கமல், புரிஞ்சுதாப்பா? கமல், ஆர் யூ கிளியர்? ஆர் யூ a teacher? Definitely not. ஏன் என்கிட்ட இருக்கிற செட்டு இதெல்லாம் போட முடியும்? நான் பாவம் இல்லையா? இன்னைக்கு வெறும் தீரி சொல்ல முடியுமா? அதே கான்செப்ட் தான்டா. ஆனால் இது ஸ்லைடு இல்லையடா, ஸ்லைடு இல்லை, சாரி ஆதி. அடே, ஒரு கொஸ்டினை படிக்கவே விட மாட்டேங்கடா. சரி, அவங்களுக்கு இது புரிஞ்சுது. ஜனனி தான் கேட்டாங்க, ஜனனிக்கு புரிஞ்சுது. ஓகே, CH சேம், NH2 COOH, இங்கே CH3. கிளியர்? சரியா? இங்கே உள்ள ஒரு OH குரூப் எடுத்துக்கோங்கப்பா. ஜனனி, இஸ் தட் கிளியர்? இங்கே உள்ள ஒரு OH குரூப்பு, இங்கே உள்ள ஒரு ஹைட்ரஜன், ரெண்டு சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடுது. H2Oவா வெளியே போயிடுச்சு. சரியா? H2Oவா வெளியே போயிடுச்சு. போன பின் இங்கே உள்ளது அப்படியே எழுதுறேன் பாருங்கள். இங்கே NH2 CH2வா, அதை ஃபஸ்ட் எழுதிடுறேன். NH2
CH2 ஓகே. இங்கே COOHல ஒரு OH கலண்டு ஓடிடுச்சு. ஸோ OH எழுதக்கூடாது, வெறும் நம்ம CO மட்டும்தான் எழுதணும். எழுதியாச்சா? அடுத்து இதில் பார்த்தோம்னா இதில் NH2 இருந்துச்சு, ஆனால் NH தான் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் ஒரு OH வந்து வாட்டரை வெளியே போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன எழுதணும்? NH மட்டும் தான் எழுதணும். NH ஓகே. அடுத்து மீதி யார் இருக்கிறா? இவங்க இருக்காங்களா? இவங்க எழுதிடணும். CH CH3 COOH ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? சூப்பரா. இப்போ அந்த COO NH குரூப் இருக்கிறதா என்ன பாண்டு? தட் இஸ் நோன் அஸ் பெப்டைட் பாண்ட். ஓகே. இவன் வேற என்ன படுத்துறான்ப்பா. டேய் எரிக்கு, நீ சும்மா இருடா. சரி எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஹாஃப் இயர்லி ரிவிஷனில் எல்லாமே வரும்ப்பா. ஆமாம், நான் காலேஜ் தான்ப்பா படிக்கிறேன். திருப்பி போகிறீங்களே. இதை எடுத்து படிச்சனா யோசி. ஓகே, போகலாமா? இந்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் போகலாமா? காவியா ஹாய். என்ன கொஸ்டின் பார்க்குறீங்க? ஓ, யாரா? சர்ப்ரைஸ் இருக்குப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ரைட் a note on denaturation of proteins. ஓகே, ரைட் a note on denaturation of proteins. ஓகே, போயிடலாம்ல. ஓகே, each protein has a unique 3-dimensional structure. என்ன சொல்கிறாங்க? எல்லா ப்ரோட்டீனுக்குமே 3-dimensional ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம படிக்கிறது எல்லாமே 2-dimensional ஸ்ட்ரக்சர் தான் படிச்சிருக்கோம். அதுக்கு 3-dimensional. இப்போ நான் காலேஜில் படிக்கிறேன். 3-dimensional 3 ஆக்சிஸ் இருக்கும். இவர் எக்ஸ் ஆக்சிஸு, இவர் ஒய் ஆக்சிஸு, இவர் ஜெட் ஆக்சிஸு. ஸோ அதை படிக்கும்போது அப்படியே தலைலாம் வலிக்கும். பட் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம 6th சாப்டரில் உள்ள வெக்டார் கால்குலஸ் மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நாகா குட் ஈவினிங். மறந்துட்டீங்களா? ஐய் ஓகே டாப்பர் மறக்கலாம். ஓகே, ஆச்சோ, அதுக்கெல்லாம் நான் என்னப்பா பண்ணுறது? ஓகே, ஃபார்ம்டு பை த இன்ட்ராக்ஷன்ஸ் சச் அஸ் டைசல்ஃபேட் பாண்ட் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட். நம்ம தான் இந்த பாண்ட் என்னன்னு பார்த்தோமே. டைசல்ஃபேட் பாண்ட் என்னது? தட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஓகே, அதுதான் என்னது? உடைக்கவே முடியாது. ஹைட்ரஜன் பாண்ட் என்னது? அதை திறந்து என்ன பார்த்துட்டு பார்க்கலாம்ல, அந்த பாண்ட். ஓகேவா? அண்டு ஹைட்ரோஃபோபிக் அண்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங். என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் வேணாண்டா. ஓகே, போயிட்டு வாங்க. ரெட்டு கலரு அப்படியா? இவன் வேற எனக்கு சிரிப்பு ஏற்றுறான் பாருங்க. திஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் எந்த இன்ட்ராக்ஷன்ஸ்? அந்த டைசல்ஃபேட் பாண்டும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குதா, கேன் பி டிஸ்டர்ப்டு வென் த ப்ரோட்டீன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு ஹை டெம்பரேச்சர் பை ஆடிங் செர்டன் கெமிக்கல் சச் அஸ் யூரியா. அல்ட்ரேஷன் ஆஃப் பிஹெச் மாத்திரத்தை யூரியானா அது பெரிய எப்படி வரும்? 3rd சாப்டரில் இருக்கும், நான் மறந்துட்டேன். அல்ட்ரேஷன் ஆஃப் பிஹெச், அயானிக் ஸ்ட்ரென்த் எக்ஸெட்ரா. இட் லீட்ஸ் டு த லாஸ் ஆஃப் 3-dimensional ஸ்ட்ரக்சர். பார்ட்டிசியல்னா கொஞ்ச நேரத்துக்கு, இல்லாட்டி மொத்தமான கம்ப்ளீட்லி. ஓகே, என்ன கிளாஸ் நடக்குது? 12th ஃபிசிக்ஸ் பா, 12th கெமிஸ்ட்ரி பா. நேற்று நடந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஐ மிஸ் யுவர் கிளாஸ். ஏன்டா சிரிப்பு காமிக்கிறேன்? 2 லைன் போதுமா? அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
இந்த இருக்குல்ல இதை கூட எழுதலாம்ப்பா. அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ப்ராசஸ் ஆஃப் லாசிங் ஆஃப் ஹை ஆர்டர் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் லாசிங் த பிரைமரி ஸ்ட்ரக்சர் இஸ் கால் denaturation. இந்த பாயிண்ட் கூட எழுதிக்கலாம்ப்பா. அந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படின்னா அப்படி கற்றுனா பக்கத்து கிளாஸில் தான் போயிட்டு இருக்குது. ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். ரெடியூசிங் நான் ரெடியூசிங் சுகர் போகலாமா? ரெடியூசிங் சுகர் நான் ரெடியூசிங் சுகர் போகலாமா? வணக்கம் ஜெய்ஸ்னா. ஓகே ஓகே, பார்த்துட்டேன். ஏன் திருப்பி போடுறீங்க? நீ சொல்லி நீ டென்ஷன் ஆத்துறடா இவனே. எரிக்கு நீ பாருடா. என்ன சர்ப்ரைஸ் வேணாம்ப்பா. சர்ப்ரைஸ் இருக்கிறதா நல்லது. ரெடியூசிங் சுகர்ஸ் நான் ரெடியூசிங் சுகர்ஸ். ஓகேவா? பார்க்கலாமா? ரெடியூசிங் சுகர்ஸ் நான் ரெடியூசிங் சுகர்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? அப்படியா? இல்லை, நான் வெளியே போய் சொல்லித்தரேன் அவனை. The aldehyde carbon is not involved in the glycosidic bond, hence it retains its reducing property and it is called as reducing sugar. Example glucose. என்ன சொல்றாங்கன்னா, ஆல்டிஹைட் கார்பன் வந்து அந்த பாண்ட்ல ஃபார்ம் இது உள்ள வராதான். சரியா? அப்படியே இருக்குமா? சரியா? அதனால ஆல்டிஹைட் ஃபார்ம் உள்ள வராதனால அதை ரெடியூசிங் சுகர்னு சொல்றோம். ஆல்டிஹைட் உள்ள வராமல் ரியாக்ஷனுக்கு உள்ள வராமல் இருந்தால் அது வந்து ரெடியூசிங் சுகர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனைல் குரூப்னா எல்லாமே வரும். CO வரும், ஆல்டிஹைடு வரும், இன்னொன்று கீட்டோன் வரும், ஆசிட் வரும். மூணுமே வந்தால் தான் ஆல்டிஹைட்ஸ். சரியா? இல்லை கார்பனில் ஆர் இன்வால்வ் இன் த கிளைகோசிடிக் பாண்டிங் அக்ராஸ் சுக்ரோஸ் இஸ் அன் நான் ரெடியூசிங் சுகர். அது உள்ளே வந்துச்சுன்னா நான் ரெடியூசிங், உள்ளே வரலன்னா அது ரெடியூசிங். ஓகே, இட் ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட் டு மெட்டாலிக் சில்வர் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் டு கிவ் ரெட் குப்ரஸ் ஆக்சைடு. ஒன்றுமே செய்ய வேணாம், இதெல்லாம் வேணாம். இட் ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட் மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட்றது என்னது டெஸ்ட்டு, ஹவு டு பிரிண்ட் அது டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டை வச்சு அதில் ஆல்டிஹைடுக்கு தான் கண்டுபிடிப்போம். இங்கே அது பண்ணவே முடியாது. பட் நான் ரெடியூசிங் சுகர் டஸ் நாட் ரெடியூஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஆர் ஃபில்லிங் சொல்யூஷன். லைவ் இப்பயே போங்கப்பா, அப்படியே போங்க, என்ன மாதிரியே போங்க. நான் அப்படி தான்ப்பா லைவ் ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே ஹாஸ்பிட்டல்லாம் போவேன். அவன் அப்படி தான், அவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்க மாட்டேன். கிளைகோசிடிக் பான்னா என்ன? எங்கே பாருக்குதே? ஆல்டிஹைட் கார்பன் கிளைகோசிடிக் பாண்ட். என்ன அது? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா ஏதாவது எழுதி வச்சிருக்கேண்ணா? எழுதி வைக்கலையா? கிளைகோ இப்படி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொரு இது பண்ணால் நான் என்ன பண்ணுறது? மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். ஒருவேளை இதுதான் கிளைகோசிடிக் பாண்டாக இருக்குமோ? சாரி, நான் அதை எழுதிட்டு வரல, சாரி. டாலரன்ஸ் ரியேஜென்ட் சைலிங் சில்வர். டாலரன்ஸ் ரியேஜென்ட்னா என்ன? டாலரன்ஸ் ரியேஜென்ட் தெரியாதா? சரி, சொல்கிறேன். டாலரன்ஸ் ரியேஜென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். நீங்கள் செகண்ட் வால்யூம் புக் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்டிஹைட்ஸ் முடியும் போது லாஸ்ட் பேஜில் இருக்கும். என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட் இருக்கும், ஃபில்லிங் சொல்யூஷன் இருக்கும், ஸ்கிஃப் பேஸ் இருக்கும். அந்த 3 டெஸ்ட் இன்னொரு டெஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இன்னொரு டெஸ்ட் என்னன்னு மறந்துட்டேன். 3 டெஸ்ட்டை பற்றி ஒவ்வொரு 2 ரியாக்ஷன் இருக்கும். ஸ்கிஃப் பேஸுக்கு ரியாக்ஷன் இருக்காது. ஸ்கிஃப் பேஸ் எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்னு சொல்லி நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஐ ஆம் தேர் டு ஹெல்ப். ஃப்ராக்ஸ்
அதே தான் டெக்ஸ்ட் ஃபார் கார்பாக்சில் ஆசிடில் வருமா? இல்லையே, கார்பாக்சில் ஆசிடில் வராதுப்பா, டெக்ஸ்ட் ஃபார் இதில் தான் வரும். ஆமாடா ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் அதில் வரும்டா. அதில் சொல்லுவாங்க இட் கெனாட், அது ஆசிட் போகாதுன்னு சொல்லுவாங்க தானே. ஆதி உங்களுக்கு தான் சொல்கிறாரு பாருங்க, கார்போஹைட்ரேட் மாலிக்யூல் டு அனதர் ஃபங்க்ஷனல் குரூப். கேட்டுக்கிட்டியாப்பா? அவர் சொல்லிட்டாருப்பா. அச்சா சர்ப்ரைஸ்லாம் மறந்துடுங்க, அது வரும்போது தானாக வரும். ஓகே, கிளாசிஃபை த ஃபாலோயிங் இன்டு மோனோசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட்ஸ் அண்டு பாலிசாக்கரைட்ஸ். பார்க்கலாமா இது என்னன்னு? டாலரன்ஸ் ரியேஜன் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் அதே தான்ப்பா. அது ஒன்று சில்வர் மிரர் ஒன்று தருவார், இன்னொருத்தர் அவன் சொல்கிறான், அவன்கிட்ட கேட்டுக்கோங்க, அவன் பெரிய ஆள், அவன்கிட்ட கழுங்க சொல்லுவான். போகலாமா? ஓகே ஆதி, புரிஞ்சுதா? பார்த்துக்கோ, எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டாரு, தேங்க்யூ. டாப்பர், அதனால தான் அவர் டாப்பர். ஓகே, இப்போ போயிடலாமாடா, அடுத்தது போயிடலாமாடா. சரியான சர்ப்ரைஸ்ரா. ஓகே, போகலாம். இப்போது இது எது மோனோசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட். இது என்னென்னா மோனோசாக்கரைட்னா எவ்வளோ இருக்கும்? 1. ஓகே, ஒலிகோசாக்கரைட்ஸ்னா 1 to 10. பாலிசாக்கரைட்ஸ்னா thousands to lakhsல இருக்கும், thousands to lakhs கணக்கில் இருக்கும்ப்பா. சரியா? இதுதான் என்னது மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட்ஸ் அண்டு பாலிசாக்கரைட்ஸ். ஓகேவா? சரி டாப்பர் சொன்னால் கேட்டுருவோம். ஓகே தலை. ஸ்டார்ச் என்னது? பாலிசாக்கரைட். ஃப்ருக்டோஸ் என்னது? மோனோசாக்கரைட். சுக்ரோஸ் ஒலிகோசாக்கரைட், லாக்டோஸ் ஒலிகோசாக்கரைட், மால்டோஸ் ஒலிகோசாக்கரைட். இப்போனா இதில் உள்ள 2 மட்டும் படித்தாலே மற்ற எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஸ்டார்ச் வந்து என்ன சாக்கரைட்? பாலிசாக்கரைட். ஓகே, ஸ்டார்ச் வந்து பாலிசாக்கரைட். ஃப்ருக்டோஸ் வந்து என்ன சாக்கரைட்? மோனோசாக்கரைட். ஃப்ருக்டோஸை மட்டும் படிங்கப்பா. ஃப்ருக்டோஸ் வந்து மோனோசாக்கரைட். ஃப்ருக்டோஸ் மோனோசாக்கரைட். மோனோசாக்கரைட்னா 1 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னது? ஸ்டார்ச்னா பாலிசாக்கரைட் நிறையா இருக்கும், லேக்ஸ், thousands to millions ஆஃப் இருக்கும். கடைசி 3 சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ்க்குலாம் ஒலிகோசாக்கரைட்ஸ் 1 to 10 வரை இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் போலாமா? ஹார்மோன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு தடவை மட்டும் ரீட் மட்டும் பண்ணுறேன். அனு, அவங்க கூட பேசாதீங்க, நான் உங்களுக்காக சொல்கிறேன் திருப்பி. மோனோசாக்கரைட்னா 1பா, ஒலிகோசாக்கரைட்ஸ்னா 1 to 10பா, பாலிசாக்கரைட்ஸ்னா thousands to lakhsப்பா. இது எனக்கு படிக்கும்போது தெரியாது, நானே இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸ்டார்ச்னா பாலிசாக்கரைட், அப்படின்னா என்னது? lakhs to thousands சொல்லிட்டாங்க. ஃப்ருக்டோஸ்னா only 1, that is monosaccharide. சுக்ரோஸ்னா ஒலிகோசாக்கரைட்ஸ் 1 to 10, லாக்டோஸ்னாலும் 1 to 10, மால்டோஸ்னாலும் 1 to 10. ஓகே ஓகே, ஓகே. ஆதி, ஆர் யூ தேர்? போயிட்டியாப்பா ஆதி? வேறு யார் இருக்கீங்க? ஆதி ஜஸ் நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாமாடா, இதை சொல்கிறாப்பா நீ முதல்ல. டாப்பர் மறந்துட்டேன். ஓகே டாப்பர், நீங்கள் இருக்கீங்களா? உங்களை சொல்லியாச்சு. வாட் ஆர் ஹார்மோன்ஸ்? என்னடா எழுத மாட்டேங்குது? கிவ் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறா. வாட் ஆர் ஹார்மோன்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஹார்மோனா என்னன்னு படிச்சிட்டோம். ஹார்மோன்ஸ் இஸ் an organic substance that is secreted from one tissue into the bloodstream and induces a physiological response in another tissue. ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஹலோ லாரா, இல்லைப்பா நீங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் பேரை மறக்க தான் இருக்கும். பாருங்க, நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கீங்க. அவன் ஆப் ஸ்டூடெண்ட், ஓகேவா? அவன் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கான்.
ஓகே, நம்ம இப்போ தான் படிக்கிறோம். ஓகேவா, அவங்க கூட சேராதீங்க சரியா. அவன் வந்து என்ன மட்டும் கலாச்சிட்டு போயிட்டோம். 8th ஸ்டாண்டர்ட் இல்லைப்பா நீங்கள் எத்தனை தடவைப்பா கேட்பீங்க 8th ஸ்டாண்டர்டு? டாப்பர் என்னப்பா? ஓகே, இட் இஸ் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. எக்ஸாம்பிள் மட்டும் 2 எழுதுங்க, அவ்வளோதான். தப்பா பாயிண்ட் தப்பா வந்திருக்குப்பா. ஹார்மோன்ஸ் இஸ் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் that is secreted by one tissue into the bloodstream and induces an physiological response in other tissue. ஓகேவா, இதில் எக்ஸாம்பிள் என்ன எழுதிடலாம்? இன்சுலின் மட்டும் எழுதினா போதும். ஒரு எக்ஸாம்பிள் வேணும், ரொம்ப வேணாம், அதெல்லாம் குழப்பிடும். கம் டு த பாயிண்ட் லோகநாதன், கம் டு த பாயிண்ட்னா ஓகே. ஏன்பா சார்ஜ் இல்லையா? பாருங்க, நம்ம முன்னாடி படித்த ரியாக்ஷன் என்னது? என்ன ரியாக்ஷன்? இந்த ரியாக்ஷனோட பேர் மட்டும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இது என்ன ஒரு கொஸ்டினில் படித்தோம் இந்த ரியாக்ஷனை. யார் ஃபஸ்ட்டு? ஸ்டாப்பர் உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். கோம் பண்ணுங்கவா, இப்போ இருந்தால் அதான்ப்பா நல்லா இருக்கு. சரி, அவன் சொன்னதுக்காகனாலும் லைட்டாக அழுதி விட்டுரும். ஓகேவா, கோம் பண்ணிட்டேன்ப்பா. ரெடியூசிங் ஆஃப் வாட்டர் ஹார்மோன் ஒன்று சொல்லவா, 200 தடவை சொல்லவா? சரி, அந்த அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டைப் பண்ணி போடுங்க. ஹார்மோன் இஸ் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் that is secreted by one tissue. ஓகேவா, அது ஒரு டிஷ்யூ, நம்ம பாடிக்குள்ளே இருக்க ஒரு டிஷ்யூவில் இருந்து பிளட்குள்ளே போகும். அந்த பிளட்லேருந்து நம்ம மற்ற டிஷ்யூக்கெலாம் போய் அங்கே போய் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, இட் லிமிட்ஸ் இட் into the bloodstream and induces an physiological response in other tissue. ஓகே, ஒரு இதுலேருந்து உள்ளே போய் அப்படியே பிளட் ஸ்ட்ரீமில் வழியாக போய் எங்கே போய் போகணுமோ அங்கே போய் கரெக்டாக ரியாக்ட் பண்ணி விட்ருவார். எக்ஸாம்பிள் இன்சுலின். ஓகே, எக்ஸ்பிளைன் 13th கொஸ்டின் பண்ணிட்டேனே. என்னோட ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? ஓகேவா, பிளட் ஸ்ட்ரீம் ரத்த ஓட்டம் போகிறது அல்லவா உடம்பில், அதுதானே ஐயா பிளட் ஸ்ட்ரீம். என்ன கேள்வி இது? அப்படி சரி விடுங்க. கண்டென்சேஷன் ரியாக்ஷன். அடே இந்த ரியாக்ஷன் எங்கடா பார்த்தோம்? எவனுமே இல்லையா? டாப்பர் ஆர் யூ தேர்? சரிப்பா நான் என்னோடதாவே இருந்து சரி அவங்க சொன்னாங்களேன்னு ஒரு தடவை பண்ணுவோம்ப்பா. சரி சொல்லு இதோட பேர் என்னது? இந்த எந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தோம்? ஆட நில்லுப்பா, 14th கொஸ்டின் இப்போ தான்ப்பா ஆரம்பிச்சிருந்து. அதுங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணனா என்ன அது? ஐ நோ ஹூ யூ ஆர் பட் ஐ வில் லீவ் குவைட் ரைட். ஓகே, I'll be quiet, you will be quiet. ஓகே, நல்லாவே இல்லையா? சரி விடுங்க, வச்சாச்சு, தலையை விடுங்க, அவ்வளோதான். அதே தான் டாப்பர் கரெக்டாக சொல்லிட்டேனா. இது வந்து பெப்டைட் ரியாக்ஷன். திருப்பி கேட்டாங்க. யார் திருப்பி கேட்டா? மியாவும் கேட்டாங்க, ஜஸ் ஒரு தடவை திருப்பி கேட்டாங்க, அனு திருப்பி கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு தடவை சொன்னல, இப்போ இன்னொரு தடவை சேர்த்து சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் CH2. டாப்பர் சூப்பர் டூப்பர். ஓகே, பாய் நாகாட்டா இது இருக்குதா? ஓகே போயிட்டு வாங்க. CH2 ஒரு பக்கம் என்ன குரூப்? சரி இதை சொல்லுங்க. ஒரு பக்கம் என்ன குரூப், இன்னொரு பக்கம் என்ன குரூப்? டாப்பர் கமான் டாப்பர். சார்லாம் வேணாண்டா. ஜஸ், லாரா, ஆதி, கமான் பாய்ஸ். ஒரு பக்கம் யாரு, இன்னொரு பக்கம் யாரு சொல்லுங்க. அதே பெப்டைட் பாண்ட். இப்போதான் ஞாபகம் வருதா? வரணும், சொன்ன உடனே வரணும். அப்போ இந்த மாதிரி இது இருந்தால் தான் நம்மளால ABCDலாம் வர முடியும். CH3 இல்லை. எரிக் நீ என்னடா போட்டிருக்க? ஒன்றும் வரலடா இங்கே. கிளைசின். ஓகேப்பா, கிளைசின். இந்த லெஃப்ட் சைடில் ஒருத்தர் வருவார், ரைட் சைடில் ஒருத்தர் வருவார். CH2க்கு யார் வருவா அதை சொல்லுங்க. கமான். ஹலோ டைப்பிங்கா?
அதேதான் ஒரு பக்கம் ஓஹெச்சா, அரே யார் ஓஹெச் இல்லைப்பா, NH2, அரே கியா யார், இப்படி பண்ணிட்டீங்களே, COOH. ஓகே, இது என்னது, இது பேர் என்னதுப்பா, அமினோ ஆசிட். ஓகே, ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக ஒரு வழியா. அமினோ ஆசிட் ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடும் ரியாக்ட் ஆகும். எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த பக்கம் அதே இதை திருப்பி எழுதுங்க, NH2 CH, பட் இங்கே CH3 வரும், COOH. ரெண்டுலேயுமே அமீன் இருக்குது, ஆசிட் இருக்குது, ரெண்டுலேயுமே இன்னொருலேயும் அமீன் இருக்குது, ஆசிட் இருக்குது. ஸோ 2 அமினோ ஆசிட் ரியாக்ட் ஆகுது. இங்கே ஒரு OHம் இங்கேருந்து ஒரு ஹச்சும், 2 ஹைட்ரஜனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்போது ஒரு வாட்டர் வெளியே போகுது. ஓகேவா, ஒரே ஒரு வாட்டர் தான் வெளியே போகுது. NH2 CH2 C டபுள் பாண்ட் O NH CH CH3 COOH. ஓகேவா, இதில் எது பெப்டைட் பாண்ட், இதுதான் பெப்டைட் பாண்ட். ஓகேவா, இதுதான் பெப்டைட் பாண்ட். புரிந்ததா அனைவருக்குமே? சார் நாளைக்கு என்ன கிளாஸ், சார் நாளைக்கு நோ கிளாஸ், எனக்கு கிளாஸ் இல்லை, சரி போய் சாப்பிட்றா போடா. புரிஞ்சுதா, வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகும், சரியா? ஓகே ரூபி, ஓகே. டிஃபைன் என்சீம்ஸ் படிச்சிருக்கீங்களா? நம்ம இதில் படித்தோம்ல, 10th சாப்டரில் இருக்கும், பிறகு 2nd சாப்டரில் இருக்கும் என்சீம்ஸ்னு சொல்லி. அதே தான்ப்பா இங்கே, இது என்ன கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஒன்ஸ் மோர் சொல்லவா தலை, நாளைக்கு மட்டும்தான் அந்த வியாழக்கிழமை திருப்பி வந்துடுவேன் தலை, ஏன் தலை? அப்படியா, சாரி, எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், எனக்கு 14th சாப்டர் 15th சாப்டர் சுத்தமாக வராது. எரிக்கு சும்மா இருடா. டாப்பர் மறக்கல. ஓகே டாப்பர், சரியா? இப்போ இதை பற்றி போகலாமா? இது என்ன சப்ஜெக்ட் சொல்லுங்கோ? இது சிம்பிளி கெமிஸ்ட்ரிப்பா, 12th கெமிஸ்ட்ரிப்பா, அவ்வளோதான்ப்பா, 12th கெமிஸ்ட்ரிப்பா. தேர்ஸ்டே வர மாட்டிங்களா? ஏன்ப்பா? சரி, இந்த கொஸ்டின்குள்ளே போகலாம்ல. Do you take class for 11th? சாரி, 11th நான் எடுக்கிறது இல்லை. சரி சொல்லுடா. ஓகே, கிளாஸ் போகலாம். There are many biological reactions that occur in our living செல்ஸ். இது சும்மா மொக்க பாயிண்ட் தான். என்னன்னா, நம்ம பாடிக்குள்ளே நிறையா ரியாக்ஷன் நடக்குது, அது எங்களுக்கே தெரியும், சரியா? அது என்னென்ன ரியாக்ஷன் சொல்லுவாங்க, டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ஹார்வெஸ்டிங் த எனர்ஜி ஃப்ரம் தம். முதல்ல ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறது தான். அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் நெசசரி மாலிகூல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் வேரியஸ் செல்லுலர்ஸ் ஆக்ஷன் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் ரியாக்ஷன். இதில் நீ இவ்வளோலாம் எழுத வேணாம்ப்பா, இவ்வளோனா தலை வலிக்கும். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. டைஜஷன் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் த எனர்ஜி ஃப்ரம் தம். ஓகேவா, ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, தெர் ஆர் மெனி பயோகெமிக்கல், உள்ள நடக்கிற பயாலஜி தானே, உடம்புக்குள்ள எல்லாம் நடக்கிறது எல்லாமே பயாலஜி. தெர் ஆர் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் அக்கர் இன் அவர் லிவிங் செல்ஸ். ஓகேவா, உள்ள எல்லாமே நடக்கிறது எல்லாமே என்ன ரியாக்ஷன்ஸ், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஹார்வெஸ்டிங்னா ஒன்றுமே இல்லைப்பா, இது எனர்ஜி மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத அப்படியே இப்போ தள்ளி விட்டுறதான். ஓகேவா ஆதி? டாப்பர் உங்களுக்கு புரிஞ்சுதா? டாப்பர் ஆர் யூ தேர்? டாப்பர் ஹாய் சண்மதி. ஓகே, all these reactions, ஓகேவா? அச்சோ எழுதுறா. all these reaction are catalyzed by special proteins called enzymes are biocatalysts that catalyze specifical by. இந்த ரியாக்ஷன்லாம் நடக்குதுல்ல, இதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் தான் என்சைம் சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவாங்க. நம்ம இதுக்கே இவ்வளோ எழுதுன்னு தான் தோணும், கடைசியில் இந்த ஒரே ஒரு இதில் தான் முடிச்சிடும், சரியா? நம்ம பாடிக்குள்ளே நடக்கிறதுக்கெல்லாம் கேட்டலிஸ்டாக இருக்கிறதா என்சைம் சொல்லி சிம்பிளி முடிச்சிருவாங்க, சரியா? ஓகேவா? ஓகே, போயிடலாமா?
அடுத்து போயிடலாமா? இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின். ஓகே, நோட் திஸ் பாயிண்ட். இது 5 மார்க்கில் வந்த 5 மார்க்கில் 2 மார்க்காக வந்த கொஸ்டின், 3 மார்க்காக வந்த கொஸ்டின். 5 மார்க்கில் ஒரு சப்டிவிஷன் லாஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. சரியா? இதுவும் நேமிங் ரியாக்ஷன் ஒன்று கேட்டிருப்பாங்க. சரியா? பார்த்துக்கோ. இது உனக்கு வரலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA which are found in cell? கீழே வந்துருச்சு. which are found in cell. ஓகேவா? RNA molecules are classified according to their structure and function into 3 major types. அதோட ஸ்ட்ரக்சர் பொறுத்தும் அது என்னென்ன வேலை பார்க்குற பொறுத்தும் அதை 3 விதமாக பிரித்துள்ளார்கள். ஓகேவா? ஒன்று ரிப்போசோமல் RNA. ஓகேவா? ரிப்போசோமல் RNA RNA, மெசஞ்சர் RNA mRNA, டிரான்ஸ்ஃபர் RNA tRNA. இது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்மளே உள்ள தெளிவு படிச்சிருமா? RMT, MRT, TMR, RMT, MTR. MTR குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஞாபகம் இருக்குதா? ஓகே, அதை வச்சு உள்ளே வச்சிடலாம்ப்பா. இருக்குது பார்த்தீங்களா? எம்னா மெசஞ்சர் RNA, டீனா டிரான்ஸ்ஃபர் RNA, MTRனா அதுனதுப்பா ரிப்போசோமல் RNA. ஓகே, MTR குலோப் ஜாமுன் மிக்ஸ் நான் இங்கே ஆட் சொல்ல உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? அதே தான். எம்னா மெசஞ்சர் RNA, டீனா டிரான்ஸ்ஃபர் RNA, ஆர்னா ரிப்போசோமல் RNA. ஓகேவா? அவ்வளோதான். இது வரைக்கும் போதும்பா. அவ்வளோதான். இது வரைக்கும் ஓகே தான். உங்களுக்கு 3 டைப்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸ்வைன்னு வந்துட்டாருப்பா, இன்னொருத்தர் வந்துட்டாருப்பா. அப்படியா? சரி இனிமே படிச்சுக்கூடா. MTR. ஓகேவா? எம்னா மெசஞ்சர் RNA, டீனா டிரான்ஸ்ஃபர் RNA, ஆர்னா ரிப்போசோமல் RNA. ஓகேவா? MTR குலோப் ஜாமுன் மிக்ஸ். டாப்பர் சூப்பர்ப்பா. சொல்லித்தரலாம். எடுத்து வந்திருக்கேன். லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவ்வளோ தூரம் போகுமா? இன்னைக்கு லைவ் ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு. போய்கிட்டே இருக்கிறோம். இது எடுக்கவா? இது விட்டுடலாம். சரி, இது அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எனக்கு செகண்ட் ரிவிஷனில் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா 14 15 கேட்டாங்கன்னா நான் தப்பாக எழுதிடுவேன்னா, அதனால இதை நான் கண்டிப்பாக பார்த்து வச்சுருப்பேன். இந்த கொஸ்டின் மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லி இந்த கொஸ்டின் மட்டும் தான் படித்து வைப்பேன். 12th ஃபிசிக்ஸ் கிளாஸ் நீடட். ராஜா கம் ஆன் Thursdayப்பா. ஓகே, கம் ஆன் Thursday. ரைட்டா? What are the functions of lipids in living organisms? இது பப்ளிக்கில் வந்து தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஆனால் இது வரல. எமல்சன்ஸ் யூசஸ் தான் வந்துச்சு. யூசஸ் ஆஃப் எமல்சன் தான் வந்துச்சு 3 மார்க்கில். இது வரல. ஓகேவா? போகலாமா? இது படி. ஹவு டு ஜாயின் ப்ரோ ஒரு நல்ல டே. இவன் வேற என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுறான்ப்பா. அது வேணாம்ப்பா, அது டைம் இல்லையப்பா. தமிழ் மீடியத்துக்கு சொல்லுங்கள். சாரிப்பா தமிழ் மீடியம், சாரி. அதே தான் எமல்சன்ஸ் 10th சாப்டர் தான் தலைவரே. அதுதான் எமல்சன்ஸ் 10th சாப்டர். அதுதான் பப்ளிக்கில் வந்த கொஸ்டின். அவன் சொல்கிறான்னு சொல்லி நீங்களும் கேளுங்க. அவன் என்ன வம்புனுக்குறான்ப்பா. இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் வேணும். சாரிப்பா, இல்லைப்பா என்கிட்ட. போயிட்டு வாடா அப்பா. பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிபிட்ஸ். ஓகே, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிபிட்ஸ் போயிடலாமா? லிபிட்ஸ் ஆர் த இன்டெக்ரல் காம்பவுண்ட் ஆஃப் அன் செல் மெம்பரேன். என்ன சொல்கிறாங்க? செல் மெம்பரேனுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்னு சொல்கிறாங்க. they are necessary of structural integrity of the cell. அந்த செல் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் என்றால் லிபிட்ஸ் தேவையாம். பயாலஜி படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரில. சரியா? இருந்தாலும் படிப்போம். லிபிட்ஸ் ஆர் த இன்டெக்ரல் காம்பவுண்ட் ஆஃப் அ செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான காம்பவுண்ட். தே ஆர் நெசசரி ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஆஃப் த செல். அவர் இருந்தால் தான் நம்ம இவர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? செல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? வாண்ட் டு கம் அடாப்ட் ஃபிசிக்ஸ் Thursday எந்த டைம்?
எந்த டைம்னு எனக்கே தெரியாது, ஏன்னா எனக்கு கிளாஸ் இருக்கும். சரியா, நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரணும். அதனால் எப்பயும் 7, 7:30 ஆர் 8 ஆர் 8:30 4 டைம், 5 1 2 3 4 டைமில் ஏதாவது ஒரு டைமில் இருக்கும்பா. ஆமாம், தீயா ஸ்டார்ட் பண்ணோம், தீயா ஃபினிஷ் பண்ணுறோம். The main functions of triglycerides in animals is an energy reserve. They yield more energy than carbohydrates and proteins. என்ன சொல்கிறாங்க, இது என்ன சொல்கிறாங்க, அனிமல்ஸில் ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ஒரு மாலிக்யூல் இருக்குதான், அது நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸை கூட நிறைய எனர்ஜி சேவ் பண்ணி வைக்குமா. நோட் திஸ் பாயிண்ட், சேவ் பண்ணி வைக்கும். ஓகே ஓகே. தே ஆக்ட் அஸ் அ ப்ரொடக்டிவ் கோட்டிங் இன் ஆக்வட்டிக் ஆர்கானிசம்ஸ். என்ன சொல்கிறாங்க, கடலில் மீன் இருக்கும், கடலில் மீன் தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும், மீனில் அந்த தோலில் இந்த இது இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன இது இருக்கும், லிப்பிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. லிப்பிட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் யூ ப்ரொடக்ஷன் டு இன்டர்னல் ஆர்கன்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூவில் இது இருக்குதான், அது வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மேக்ஸ் லைவ் எப்போ எனக்கு தெரியல, சாரி. ஓகே. லிப்பிட்ஸ் ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். சரி, நான் அப்சார்ப்ஷனுக்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? டெல்மி. இவன் ஒருத்தன் தெரியுமா? சரி சொல்கிறேன். அப்சார்ப்ஷன்னா உள்ளே போகிறது, சரியா? அப்சார்ப்ஷன்னா உள்ளே போகிறது, அப்சார்ப்ஷன்னா அப்படியே சர்ஃபேஸ்லேயே இருக்கிறது, அதுதான் அப்சார்ப்ஷன். உள்ளே போனால் அப்சார்ப்ஷன். ஓகே. Lipids help in the absorption and transport of fat soluble vitamins. They are essential for activation of enzymes such as lipases. Lipids acts as emulsifier in fat metabolism. Emulsification படிச்சோல ஸ்டில் யூ தேர் ஆஃப் எரிக். அவன் போக மாட்டான், என்ன மம்பளு தான் போயிட்டு இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதே தான் லைக் சாக் பீஸ் பவுடர் இன் அவர் ஹேண்ட். லிப்பேசஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் பயாலஜிப்பா, பயாலஜி என்று கேட்காதீங்க, சாரி. அபிதா, கிளாஸ் டைமிங் என்ன? சாரிப்பா, நான் பார்க்கலப்பா, எனக்கே தெரிலப்பா கிளாஸ் டைமிங். எனக்கு சில நேரம் காலேஜில் லேட்டாக விடுவாங்கப்பா, அதனால எனக்கு டைமிங் கரெக்டாக சேர்த்து தெரிலப்பா. எம்எல்சிஃபையர்னா எம்எல்சிஃபிகேஷன் இஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் படிச்சிருக்கேன், மறந்துட்டேன், ரொம்ப சோகம்ல. அதான் எனக்கு டென்ஷன் ஆகும். அவர் ஏதோ சொல்லிட்டாருப்பா, கேட்டுக்கோ. RRYT கேமர் நமக்கு ஒருத்தர் சொல்லித்தர இருக்காரு. என்னோட நேம் தெரியாதுடா. சரி போகலாமா, இது பார்க்கலாமா? வாட் இஸ் மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், டிஸ்சாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் பார்க்கலாமாப்பா? பார்க்கலாமா? தேர்ஸ்டே என்ன லைவ்? தேர்ஸ்டே ஃபிசிக்ஸ் தான் பாருக்கும். இன்னைக்கு கெமிஸ்ட்ரினா அடுத்த நாள் ஃபிசிக்ஸ் தானே இருக்கணும், அதான் நம்ம உலக வழக்கம். என் முழு பேரை போட்டே ஆகணுமாடா? இதே மெட்டீரியல் தான் நானும் யூஸ் பண்ணுறேன். அடே இது அண்டர்லைனிங் மெட்டீரியல்ப்பா பாஸ், இது அண்டர்லைனிங் கைட்ப்பா, அதுலேருந்து நானே சுட்டு வந்திருக்கிறேன். மேக்ஸ் இல்லையா? நமக்கு மேக்ஸ்க்கு ஆகாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, சரிதானே? மோனோசாக்கரைட்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் that cannot be hydrolyzed further and are
ஆல்சோ சிம்பிள் சுகர்ஸ். இது என்னன்னா இது எப்படி சொல்லலாம்னா ஒரு பெரிய என்ன வச்சுக்கலாம், ஒரு கோட்டை வச்சுக்கோங்க சரியா. ஒரு கோட்டை, ஒரு கேஸ்டில். அந்த கேஸ்டில் உடைச்சா என்ன வரும்? செங்கலாக வருத்துருவோமா? அந்த செங்கலை சிறுசாக உடைச்சா சிறுசாக பிளாக் சிறுசாக வந்துடும் சரியா. அது எந்த இது வரைக்கும் உடைக்க முடியாமல் போகுதோ அதுதான் என்னது, அதுதான் சாக்ரைட்ஸ். கடைசியாக வரும் பார்த்தீங்களா, அதுதான் சாக்ரைட்ஸ். ஓகேவா? அதேதான்ப்பா. நான் மெசேஜ் பண்ணலண்ணா, ப்ளீஸ் சொல்லுண்ணா. என்னப்பா மெசேஜ் பண்ணல? நான் அந்த மெட்டீரியல் நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் தட் ஒன். தட் இஸ் அ கிளாசிக் ஒன். பார்த்துருக்கேன்டா நான் அதை. எஸ் பார்த்துருக்கேன். மேக்ஸ் லைவ் விச் டே? சாரி எனக்கு தெரியாது. லிப்பிட்ஸா? ஐயோ, ஃபஸ்ட்டு 3rd பாயிண்ட் சொல்லுண்ணா. யாருப்பா நீங்கள்? லிப்பிட்ஸ் எங்கே இருக்குது? நம்ம லிப்பிட்ஸ்லேயே ஒரு கொஸ்டின் வேறு பார்த்தோமே முன்னாடி, இல்லையா? ப்ரொடக்டிவ் கோட்டிங்கு என்ன பாயிண்ட் கேட்டிருக்காங்க? 3rd பாயிண்ட்டு, தே ஆக்ட் அஸ் அ ப்ரொடக்டிவ் கோட்டிங்கு. இது புரியலையா? ப்ரொடக்டிவ் கோட்டிங் இன் ஆக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் புரியலையா? என்ன அது? இது எனக்கெல்லாம் மறந்து போச்சுப்பா. நான் பார்த்துருக்கேன்னு தான் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன்னா. We got Andrew meme knowledge before GTA 6. அப்படின்னா எனக்கு சத்தியமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. இது என்ன சொல்லுது? இது என்னது? ஒரு கோட்டையை உடைக்கிறோம். கோட்டையை உடைச்சி சின்ன சின்ன செங்கலாக எடுக்கிறோம். அதையும் உடைச்சி சிறுசாக எடுக்கிறோம். அந்த கடைசி பாட்டு வர்றதான் என்னது? மோனோசாக்ரைட். 1 இருந்தால் அது மோனோசாக்ரைட், 2 இருந்தால் அது டைசாக்ரைட், நிறையா இருந்துச்சுன்னா தட் இஸ் பாலிசாக்ரைட். சிம்பிளாக 3 கொஸ்டின் அதுக்கு தான் வரிசையாக எடுத்து வந்தேன். 3மே வரிசையாக முடிச்சு விட்டுலாம் சரியா. இப்போ 3 உள்ளே போய் பார்க்கலாம். ஜென்ரல் ஃபார்முலா CnH2ON. எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். CnH2ON. அந்த இதில் என்ன ஒரு CnH2O N-1 வரும். இந்த 2க்கு தான் ஃபார்முலா வரும், அடுத்ததுக்கு ஃபார்முலா வராது. ஓகேவா? ஓகே, இப்போ 2வது பாயிண்ட் போயிடலாம். Disaccharides are sugars that yield 2 molecules of monosaccharides on hydrolyzed, catalyzed, dilute, acid. இதெல்லாம் வேணாம். Yields 2 molecules of monosaccharides on hydrolyzed. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. அது வரைக்கும் போதும். ஓகே, disaccharides are sugars that yields 2 molecules of monosaccharides on hydrolysis. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே தானே? ஹாய் நிஷா. ஆண்ட்ரூ அண்ணா சொல்லுங்கப்பா. ஆமல்ல, நம்ம ஸ்பீடாகவே போகலடா. ஜென்ரல் ஃபார்முலா CnH2O N-1. எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்? குளுக்கோஸு, இதுக்கு சுக்ரோஸு. அடுத்து 3rd வந்தோம்னா பாலிசாக்ரைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்ரைட் யூனிட்ஸ். அது 1, இவர் 2, இவர் நிறைய அன்லிமிட்டட். ஓகே, பாண்டட் டுகெதர் பை கிளைகோசிடிக் பாண்ட்ஸ். கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் யார் சொன்னது? RRVT கேமர் சொன்னார்ல. இது கார்போஹைட்ரேட்ஸையும் எதையோ லிங்க் பண்ணி சொன்னார். சின்ஸ் தே டு நாட் ஹாவ் அ ஸ்வீட் டேஸ்ட், பாலிசாக்ரைட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நான் சுகர்ஸ். அவர்கிட்ட ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. எக்ஸாம்பிள் ஸ்டார்ச். ஓகேவா ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ? அண்ட் ஹஃபி. நான் நீங்கள் சொன்ன
ஆல்ஃபி என்னப்பா சொல்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நீங்கள் சொன்ன ஆல்ஃப்லி அப்போது புரியல. போயிடலாம்ல. சரி சாண்டி, நீ இருக்கியாப்பா? சொல்லுப்பா. வந்துட்டியா? இப்போ தான் நீ வந்தியா இல்லாட்டி முன்னாடி இருக்கியா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதே தான். சரியா? இப்போ எபிமரைசேஷன் போலாமா? எபிமரைசேஷன் போலாமா? இதெல்லாம் என்ன கேள்வி? நான் எங்கே போக போகிறேன்? ஆனால் எனக்கு எக்ஸாம் இருக்குது. எனக்கு அன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. பட் என்னால் 14 மட்டும் லைவ் வர முடியாது. 14 உங்களுக்கு அப்போ என்ன எக்ஸாமு? 14, 15 அப்போ உங்களுக்கு கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். இல்லை மேக்ஸ் மேம் பார்த்துக்கிடுவாங்க. 16, 17, 18, 19, 20 வரைக்கும் எனக்கு எக்ஸாம் இருக்குதுப்பா. இல்லை 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 தப்பு பண்ணுறடா. ஏதோ தப்பு பண்ணுறேன். ஆமாம், 16, 15, 16, 17 எனக்கு சிஏ எக்ஸாம்ஸ். அப்படியே வந்தீங்கன்னா 18 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எக்ஸாம், 19 வந்தீங்கன்னா லேப் எக்ஸாம், 20 வந்தீங்கன்னா லேப் எக்ஸாம். ஸோ 1 வீக் வச்சு 20 எக்ஸாமில் நினைக்கிறேன். அடுத்த வாரம் சேர்த்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 1 வீக் என்னை வச்சு செஞ்சுருவாங்க. இல்லை நான் 15 மட்டும்தான் வர மாட்டேன். ஏன்னா 15ல் எனக்கு 2 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்துடுவேன். போலாமா? பசிக்கலையா? பசிக்காதுப்பா எனக்கு எப்பயுமே. சுகர் டிஃபரிங் இன் த கான்ஃபிகுரேஷன் எழுதிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எழுதிட்டு வந்திருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸோடு எழுதிட்டு வந்திருப்பேன். சரி, இது இல்லை, இது எழுதிட்டு வரல. எபிமரைசேஷன். வாட் இஸ் எபிமரைசேஷன்? சுகர் டிஃபரிங் இன் த கான்ஃபிகுரேஷன் அட் அன் அசிமெட்ரிக் சென்டர் இஸ் நோன் அஸ் எபிமர்ஸ். வந்துருச்சு. இப்போது எபிமர்ஸ்னால் ஒன்றுமே இல்லைப்பா. இப்போது நீங்கள்லாம் காஃபி தான் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஃபியில் பால் ஊற்றுறீங்களா? அதில் இருக்கிறது தான் கேலக்டோஸ். இல்லைடா, ஆடாதடா. கேலக்டோஸ். சரியா? அதில் இருக்கிறதா என்னது? பாலில் இருக்கிறதா கேலக்டோஸ். ஓகேவா? ஓகே. அதில் என்ன நேரம் இருக்குது? நெக்ஸ்ட்டு என்ன தலை? 10+ டைம் கேட்டேன். சாண்டி பார்த்துட்டு தான்டா இருக்கேன். உன்னோட கமெண்ட் நான் பார்க்காம இருப்பேனாடா? என்னடா? நான் ஒன்லி பால் மட்டும்தான். நோ நத்திங். வேறு எதுவுமே குடிக்க மாட்டேன். விச் காலேஜ்? பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது கேலக்டோஸ். சரியாப்பா? இது கேலக்டோஸ் எதில் இருக்குது? பாலில் இருக்குது. இது நம்ம பால் வழியாக குடிக்கிறோம். இதில் இருந்து குளுக்கோஸாக மாறுதா? குளுக்கோஸாக மாறி நம்ம பாடிக்கு தேவைப்படுற குளுக்கோஸாக மாறிடுதா? இந்த கேலக்டோஸில் இருந்து இந்த குளுக்கோஸாக மாறுதா? இந்த இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். சரியா? ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் கேலக்டோஸுக்கும் குளுக்கோஸுக்கும். அந்த மாறுறது பேர் தான் எபிமெரைசேஷன். ஓகே. திஸ் ப்ராசஸ் பை விச் one epimer is converted into other is called epimerization and it requires the enzymes epimerase. Galactose is converted to glucose by this manner in our body. Okay va? இது கூட உங்களுக்கே தெரியல. மஞ்சா, நான் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? படிக்கணும்னு சொல்லு. படிக்கணும்டா. அடுத்தது கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஆனோமெரிக் கார்பன் ஆஃப் ஒன்மோனோகா. இது தேவையான்னு யோசிக்கிறேன். சரி படிப்போம். அண்ணா உங்கள் நேம்? என்னோட நேம் ஆண்ட்ரூப்பா.
அப்படியா? சாண்டி நான் பார்த்துட்டு தான்டா இருக்கிறேன். ஓ ராஜா நீ கெமிஸ்ட்ரியில் கேட்குறியாடா? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்டா. இப்போது அந்த 10 ரியாக்ஷன் படிச்சிட்டியா? அப்படியே நீ போனீன்னா இதுக்கு போ, 5th சாப்டர் போனீங்கன்னா 5th சாப்டர் உள்ள ஐயூபாக் நேம்ஸ் படிச்சிடுறா. ஐயூபாக் நேம்ஸ் வேறு 10th சாப்டர் போ. 10th சாப்டரில் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ்ட்ரி ஆப்ஷன் படி. ப்ரௌனியன் மூமெண்ட் படி. எழுதிக்கோ. ஓகே ப்ரௌனியன் மூமெண்ட் படிச்சுக்கோ. வேறு என்னது இருக்குது? கோல் நம்பர் படிச்சுக்கோ. அப்புறம் எம்எல்சிபி இல்லை அது இல்லை. யூசஸ் ஆஃப் எமல்சன்ஸ். ஆமாம் யூசஸ் ஆஃப் எமல்சன்ஸ். வேறு என்ன பாருக்குது? பிறகு எலக்ட்ரோஃபெரிசிஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேட்டலிஸ்ட். இவ்வளோ தான்டா, இதுக்கு மேலே போகணும்டா. அவ்வளோதான். அதே தான் கண்டென்சேஷன் இன் சாப்டர் 10. ஆமாம் டிண்டல் எஃபெக்ட். ஓகே அவ்வளோதான். போதும். இதுக்கு மேலே அவன் போதும். இவ்வளோ படித்தாலே போதும். ஓகேவா? பார்த்துக்கோ. நான் மறந்துட்டேன்டா, சாரிடா சாண்டி. நீ சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன கேட்குறான் எனக்கு ஒன்றும் புரியல. அது அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே நன்றி. இப்போது கிளைகோசிடிக் லிங்கேஜ் போகலாமா? ஐ திங்க் இது விட்டுறலாம். ஸ்விட்டர் அயான் இந்த இதோட முடிச்சிடலாம்ப்பா. ஃபைபரஸ் ப்ராட்டீன்ஸ், குளோபரஸ் ப்ராட்டீன்ஸோட முடிச்சிடலாம்ப்பா. அதுதான் இன்று லாஸ்ட் கொஷினாக இருக்கும். வாட் இஸ் கிளைகோசிடிக் லிங்கேஜ்? ஓகே வாட் இஸ் கிளைகோசிடிக் லிங்கேஜ்? ஓகே டாப்பருக்கு நன்றி சொல்லிடலாம். டாப்பர் நன்றி. டே போதும். RRYT கேமர் அவன் முதல்ல அது படிக்கட்டும். என்ன டைசாரேட்? என்னது 2 பேர் இருக்கிறது நம்ம படித்தோம்ல. மோனோசாரேட் டைசாரேட் படித்தோம்ல. டூ மோனோசாரேட் ஆர் லிங்க்டு பை ஆக்சைடு லிங்கேஜ் கால் கிளைகோசிடிக் லிங்கேஜ். அந்த டைசாரேட்டில் 2 மோனோசாரேட் லிங்க் பண்ணியிருக்கிறது தான் என்ன லிங்கேஜ்? கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஓகேவா? போட்டலாம் விக்னேஷ் போட்டலாம்ப்பா. It is formed by the reaction of anomeric carbon of one monocharoid with the hydroxyl group of other monocharoid. ஒன்றில் யார் ரியாக்ட் பண்ணுறா? ஒன்றில் anomeric carbon, ஒன்றில் இருக்கிற கார்பனும் இன்னொரு மோனோசாரைடில் உள்ள ஹைட்ரஜனும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி என்னவா ஃபார்ம் ஆயிடுறாங்க? கிளைகோசிடிக் லிங்கேஜாக ஃபார்ம் ஆயிடுறாங்க. அவ்வளோதான். அதே தான் நீங்கள் கொஸ்டின் நீங்கள் வந்துருச்சு தலை. அதே தான் அது நானும் ஃபஸ்ட்டு யோசித்தேன். என்னவா ஆண்ட்ரூ அண்ணா, யூ ஆர் கீப்பிங் ஆன் பர்பிங் இன் த லைவ், தட்ஸ் நாட் குட் மேனர்ஸ். ஆஸ்க் சாரி ப்ளீஸ். நான் என்னப்பா பண்ணேன்? டாப்பர் தானே அவர். டாப்பர் நான் என்ன பண்ணேன்? சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்விட்டர் ஏன்னு பார்த்துடலாம்ல. இது பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். நீ என்ன சொன்னே எனக்கு புரியலடா. சத்தியமா புரிஞ்சானடா இது பண்ணணும். எனக்கு புரியலடா. இது என்னன்னாப்பா, இப்படி ஒரு மாலிக்யூல் இருக்கும்ப்பா. RCO என்னடா எழுத மாட்டேங்குது வேணா. COOH NH2ன்னு ஒரு மாலிக்யூல் இருக்கும்ப்பா. சரியா? இங்கே உள்ள ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து உட்காந்துரும்ப்பா. இங்கே வந்து உட்காரவும் இங்கே ப்ளஸ் சார்ஜ் ஆயிரும். ஏன்னா இங்கே இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது CH, இங்கே COO மைனஸ் ஆயிரும். ஏன்னா அங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிருச்சு, அதனால அங்கே ஒருத்தர் தேவைப்படுறாரு, அதனால மைனஸ் போட்டுறோம். இங்கே R. ஓகேவா? ஓகே நோ ப்ராப்ளம். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரிலடா. என்னன்னு சொல்லு, நீ சொல்லு.
அதே தான் முடிச்சுட்டேன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. ஃபைபரஸ் புரோட்டீன் குளோபரஸ் புரோட்டீனோட முடிச்சிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸ்மைல் ப்ளீஸ். நான் சிரிச்சுட்டு தாண்டா எப்பயுமே இருப்பேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் டைம் இல்லை, சாரி. அது வேறு என்னைக்காவது பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசியே ஓட்டிட்டோம். ப்ரோட்டீன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 மேஜர் டைப்ஸ், ஃபைபரஸ் ப்ரோட்டீன்ஸ், குளோபலர் ப்ரோட்டீன். ஓகேவா? இதை நான் தேடும்போது எனக்கு கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. ஃபைபரஸ் ப்ரோட்டீன்ஸ்னால் ஒன்றுமே இல்லைப்பா, இந்த இருக்குதா நெயில் இருக்குதா, அந்த நெயில் தான் என்னது ஃபைபரஸ் ப்ரோட்டீன்ஸ். குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ்னால் நம்ம பிளட்டில் இருக்குத பிளட் வெசல் என்னதுப்பா, அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, எழுதிட்டு கூட வந்தேன். பிளட் கேரியர்ஸ். ஓகே, கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன். பிளட் கேரியர்ஸ் அதுதான் என்னது குளோபுலர் ப்ரோட்டீன். ஃபைபரஸ் ப்ரோட்டீன்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேவா? குளோபுலர் ப்ரோட்டீன்லாம் எப்படி இருக்கும்? சுத்தமாக குளோபுலர்னா எப்படி வட்டமாக இருக்கும் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பிஃபோர் கொஸ்டின் ஒன்ஸ் மோர் சொல்லுங்கள். ஃப்ரைடே என்னதுப்பா, சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இல்லை இன்னைக்கு 9க்கு முடிச்சே ஆகணும். நீங்கள் 9க்கு முடிச்சே ஆகணும் தலை. இப்போது இந்த கொஸ்டின் கேட்குறாங்கோ, CHCOOH NH2 இருக்கும்பா. இது வந்து நார்மல் மாலிக்யூல், சரியா? இது ஆர்னா ஒன்றுமே இல்லை, இது ஒரு அல்கைல் குரூப். இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து உக்காந்துரும்ப்பா. இங்கே வந்து உக்காந்தோடனே என்ன ஆகும்னா NH3 ப்ளஸ்ஸாகவும் இங்கே COO மைனஸாகவும் ஃபார்ம் ஆயிரும்ப்பா. ஏன்னா அங்கே ஒருத்தர் தேவைப்படுறாரு, இங்கே ஒருத்தர் அதிகமாக இருக்கார். ஓகேவா? சரி, முடிச்சிடலாம். ஃப்ரைடேவா? ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி தான், அவ்வளோதான். சரி ஓகே டாப்பர் உங்களை மாதிரியே படிச்சிடலாம். ஓகே ராஜா. சரி, லாஸ்ட் கொஸ்டின். இது என்னது? ஃபைபரஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் லீனியர் மாலிகூல்ஸ் சிமிலர் டு ஃபைபர்ஸ். லீனியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது குளோபுலர் மாலிகூல்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கே சொன்னேன், ரவுண்டாக இருக்குன்னு சொன்னேன். ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே, அது என்ன சொல்கிறாங்க? ஜென்ரலி தே ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் ஹெல்ட் டுகெதர் பை டைசல்ஃபேட் பிரிட்ஜஸ் அண்டு வீக் இன்டர்மாலிகுலர். இது உள்ளலாம் வேணாம்ப்பா, நீங்கள் வேணாம். ஜென்ரலி இன்சால்யூபிள் இன் வாட்டர் வரைக்கும் எழுதிக்கோங்க, ரொம்ப வேணாம். நீங்களும் பயப்படக்கூடாது அந்த கொஸ்டினை பார்த்து. ஓகே, அவ்வளோதான். அதை ஃபஸ்ட் என்ன பாயிண்ட் சொன்னேன்? தே ஆர் லீனியர், தே ஆர் குளோபுலர். ஓகே, தே டு நாட் இன்சால்யூபிள் இன் வாட்டர், தே ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன தெரியலாம்? மூணாவது பாயிண்டா எக்ஸாம்பிள் எழுதி விடலாம். மூணாவது எக்ஸாம்பிள் இங்கே கெரட்டின், அங்கே பிளட் வெசல்ஸா, மயோலஜின்னு போட்டிருக்காங்க ஏதோ. சரி, ஐ திங்க் ஹலோ நான் பேசுகிறது கேட்குதா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 செக். டாப்பர் RROIT கேமர், வேறு யார் பார்க்கீங்க? லாரா, அனு, கேட்குதுடா? அப்போ நான் சொல்லுங்கடா, இது புரிஞ்சுதானே? ஜென்ரல் டாக், நீங்கள் லைவே ஜென்ரல் டாக் மாதிரி தான் போச்சு. அந்த எரிக்கு பயலால் நில்றா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி, மென்டர் மேம் கிட்ட சொல்லி தீயா ஃபினிஷ் பண்ண. சரி விடுடா, அவ்வளோதான்டா. எல்லாமே கிடைச்சா நம்ம மனுஷங்களே இல்லைடா, அதான்டா உண்மை. ஓகே, முடிச்சிடலாம்ல. 3 2 1 போலாமா? ஏய் சொல்ல மாட்டேன்டா, சும்மா சொன்னடா. 3 2 1